இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தரும் உன்னதங்களில் வீற்றிருக்கிறவரும் உயர்ந்தவரும் சிறந்தவரும் மேலானவரும் மேலானவைகளை செய்கிறவரும். ஹல்லேலூயா. அற்புதத்தின் தேவனும் ஆண்டவரே, அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையிலே காண செய்கிறவரும் ஆகிய எங்கள் பரலோக தெய்வமே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த நாளிலே தேவ சமூகத்தில் வந்து தேவனை மகிமைப்படுத்தும்படி தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினபடினாலே, கிருபை பாராட்டினபடினாலே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கக்கூடியதான எங்கள் பரலோக தெய்வமே, எங்கள் நடுவில் நீர் அசைவாடுகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் நடுவில் நீர் வந்திருக்கிறீர், உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையான ஒரு பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்கிறது. அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி ராஜா. Thank you Lord. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டோ. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டோ. இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டோ. இந்த பூமியிலே சமாதானமும் ராஜா. எளிமையான எங்களையே நினைப்பவரே, எளிமையான எங்களை நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிறவர். நீர் சொல்லாகும் நீர் கட்டளையிட நிற்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவாதி தேவனை ஆராதிக்கும்படி, தொழுது கொள்ளும்படி, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை ஆராதிக்கும்படி, உம்முடைய பாதத்தில் பணிந்து கொள்ளும்படி நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய அபிஷேகம் எங்கள் மேல இறங்கட்டும்.
உம்மை துதிப்பதற்கும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் பரலோக தந்தையாம் கிறிஸ்து எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதியின் ஆவியினால் நிரப்பும். வர வேண்டிய பிள்ளைகள் வேகமாக கொண்டு வரும்படி ஜெபிக்கிறேன். ஆராதனை துவக்கம் முதல் முடியும் மட்டும் நீர் மகிமைப்படும், நீர் ஆளுகை செய்யும். நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு உன்னதமான ஆவியை கர்த்தர் ஊற்றும். அபிஷேகம் பண்ணும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உட்காருவோம், பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து பாடலை பாடுவோம். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கரங்களால் இழுத்துக் கொண்டவரே. எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியும் நினைக்க நாம் பாடி பாடலை வாட்டி. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் இழுத்துக் கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் இழுத்துக் கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி
ஆண்டவர் நம்ம செல்ல பிள்ளையாக அவர் மடியில் உட்கார வைத்திருக்கார். ஆமென். எதுவும் நம்மளுக்கு நெருங்கிடாது. ஒரு பாவமோ சாபமோ இல்லாட்டி எந்த தீங்கு நம்மளுக்கு நேரிடாமல பாதுகாத்து நடக்கிறார். தொடர்ந்துலேயே பாடலும் ஆத்மாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்மாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்மாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
அல்லேலூயா. இருக்கிறதுல எல்லாம் முழங்கால் போடுவோமா? ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில நன்மைகளால் திருப்தி ஆக்கியிருக்கார். ஆமென். ஒரு நாளும் குறைவில்லாமல் தாங்கி நடத்துகிறார். அவர் ஆத்மாவோடு நன்றி சொல்லுவோமா? கிருபை இரக்கங்களால் பணிமுடி சுற்றுகிறார். கிருபை இரக்கங்களால் பணிமுடி சுற்றுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு விசை கூட கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. வாய்களை திறந்து கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. 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 ரே பலரா மனலரா பரசலரா ரே பரமனகமனசியலரா பலதரரா ரே பலமனகமனசியரா பலலேகா பலரரா ரே பரமனசியலரா பதுனரகா பலரி பலதரபா ரே கமனசியா பலகமனசியலரா ரே பரகமனத பலபலதரரா ரே பகபகபகபரிகா பலசியரரபா. ஆவில நிறைந்து அவருக்கு மகிமை செலுத்துவோமே. கிருபையினால இரக்கங்களினால மணிமுடி சூட்டி நம்மை நடத்துகிறாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஏ பாபா லரமனகஷலரதரபா ஏ பாபா பாபா மனசயபனனனரதரபா ஏ போபோரி பாபா லனமனகலனரதரபா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து முழு உள்ளத்தோடு அவருக்கு நன்றி செலுத்தலாமே. அவருக்கு மகிமை செலுத்தலாமே. ஏ பாலா பரக மனதி பலனரரா ஏ பாபா பசிபரதர பலதர மனரா. உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை உயர்த்துகிறோமப்பா. ஓ வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் கிருபைகளால் எங்களை முடி சூட்டி நடத்தி வருகிறீரே ராஜா. ஏ பாரக பலரதரரா ஏ பாமா மசியலர மனதரபா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி பலிகள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. சோஸ்திர பலி ஏறெடுக்கிறோம் அப்பா. உண்மையுள்ளவரே. ஏ பாலர மனதர மனசியலரரா ஏ பாலா பாலக மனசியந்தரரரவா. இயேசுவே என்று கூப்பிட்டு அவருக்கு மகிமை செலுத்துவோமே. துதி கன மகிமை அவர் ஒருவருக்கே செலுத்தலாமே. ஏ பாலர மமதியந்தரரா உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஏ பாலர மனசியலர பலதரதரபா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சகல துதி கன மகிமைக்கு பாத்திரராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவருக்கே இயேசுவே என்று கூப்பிட்டு அப்பா என்று கூப்பிட்டு அவருக்கு மகிமை செலுத்துவோமே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ராஜா. கைவிடாத நேசரே ஓ ஜீசஸ் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. கண்மலையே அடைக்கலமே எங்கள் கேடகமே எங்கள் நம்பிக்கையே அரணான கோட்டையே நான் நம்பு என் தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா.
re baba bala ra la ra 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 re monoshiana ragamana la ra re baragamana siala ra bala daraba துதிக்கு பாத்திரரே எங்கள் துணையாளரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா இயேசுவே என்று கூப்பிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் வருவரே சகல துதிகன மகிமைக்கு பாத்திரர் அவர் வருவரே சர்வ வல்லமை உள்ளவர் அவருக்கே எஸ் ஜீசஸ் உம்மை துதிக்கிறோம் ராஜா உம்மை போற்றுகிறோம் அப்பா உன்னதமானவரே எஸ் ஜீசஸ் உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா உம்மை உயர்த்துகிறோம் 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 ராஜா மகிமையே உம்மை போற்றுகிறோம் அப்பா அனைவரும் சேர்ந்து ஒரு மனமாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமே ஒரு மனமாக தேவனை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தலாமே சபை சேர்ந்து அவரை துதித்து மகிமைப்படுத்துவோமே துதிக்கிறோம் அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா உன்னதமானவருக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா அல்லேலூயா உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா துதிக்கு பாத்திரரே கணத்திற்கு மகிமைக்கு பாத்திரரே உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா உம்மையே போற்றுகிறோம் ராஜா உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா உம்மையே போற்றுகிறோம் ராஜா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ராஜா உமக்கு ஒருவருக்கே ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ராஜா யாரும் மௌனமா இருக்க வேண்டாம் வாய்களை திறந்து அப்பா பார்த்து துதித்து கொண்டே இருங்க உம்மை துதிக்கிறோம் ராஜா உம்மை உயர்த்துகிறோம் ராஜா உங்க சத்தம் உயரட்டும் எங்கே ஒரு மனம் உண்டோ ஒரு மனமோடு தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அங்க ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து பெரிய காரியம் செய்ய போதுமானவர் சொல்லுங்க சொல்லுங்க அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா உம்மை உயர்த்துகிறோம் அப்பா உங்க நாமத்தை போற்றுகிறோம் ராஜா பலப்படுத்தும் தெய்வமே உம்மை போற்றுகிறோம் அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா உம்மையே உயர்த்துகிறோம் ராஜா எஸ் ஜீசஸ் உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா Thank you Lord சொல்லுங்க 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 அப்பா உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா ஒரு மனமாக சீசர்கள் ஒன்று கூடி பெந்தைக்கோஸ்தே நாளிலே அந்த மேல் வீட்டில் அறையில இருக்கும்போது ஆவியானவர் இறங்கி வந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு மனமாக தேவனை ஆராதிக்கும் போது தேவ ஆவியான நம்ம மத்தியில பெரிய காரியம் செய்ய போதுமானவர் ஆமென் நம்புறீங்களா நம்புறீங்களா எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமா சொல்லுவோமா உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கோம் அப்பா Thank you Lord Oh yes Jesus உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே முகங்களை முறிக்கும் ஆவியானவரே உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே முகங்களை முறிக்கும் ஆவியானவரே உம்மை ஆராதிக்க தூதலை தாருமே எம்மை நிரப்பிட இப்போதே வாருமே உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே எம்மை நிரப்பிட இப்போதே வாருமே உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே சுகங்களை முறிக்கும் ஆவியானவரே உம்மை ஆராதிக்க கூடினோம் முறிக்கும் ஆவியானவரே உன்னத பலத்தினால் மூடிடும் என்னில் ஆத்தும தரிசனம் தந்திடும் உன்னத பலத்தினால் மூடிடும் என்னில் ஆத்தும தரிசனம் தந்திடும் உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே சுகங்களை முறிக்கும் ஆவியானவரே சத்தத்தை உயர்த்தி சொல்லுமே ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே
அக்கினி எரியட்டுமே, மகிமையின் மேகம் மூடட்டுமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, சுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, சுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. வியாதிகள் இப்போது சுகமாகட்டும், பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும். வியாதிகள் இப்போது சுகமாகட்டும், பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, சுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, சுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. மரங்கள் கிரியை செய்யட்டுமே, அணிகள் எங்களில் மலரட்டுமே. மரங்கள் கிரியை செய்யட்டுமே, அணிகள் எங்களில் மலரட்டுமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, சுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் முழங்கால் போட முடிஞ்சவங்க முழங்கால் போட்டு. சுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, சுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. வியாதிகள் இப்போது சுகமாகட்டும், பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும். 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 உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, சுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. 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 ஒரு விசை கூட உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, சுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. பாபா பாலா 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 சாலா லா 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 லா. மகமன சியாலா லா பாலா கமன சியாலா லா பா. பாலா கமன சியாலா லா லா லா. பகமன சியாலா கமன சியாலா லா லா. மன பாலா கமன லா பாலா லா. கமன சியாலா பாலா தி பாலா லா. பாபா பாபா பாலா பாலா கமன சியாலா. ஆவில நிறைந்து பாபா மசாலா லா பாலா கலா தரமா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆராதனை நேரத்தில் விடுதலை உண்டு. கட்டைகள் உடையட்டும், நுகங்கள் உடையட்டும். இயேசுவை ஆராதிக்கும் இந்த நேரத்திலே கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை செலுத்தலாமே. அவர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்தலாமே. ஒரு புது பலன் உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் அவர் நம் மத்தியிலே
உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடந்த நாட்கள்ல நடந்த காரியங்களை குறித்து நினைத்து கொண்டு வேதனை பட்டு கொண்டிருக்கிற நேரம் இல்ல. இது ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்தும் நேரம். காரன் கத்த சகலத்தையும் புதிதாக்குகிற தெய்வம். அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவன் உள்ளவர். கரங்களை தட்டி இயேசுவே என்று கூப்பிட்டு அவர் ஒருவருக்கு மகிமை செலுத்தலாமே. அபரகரரா ஏகமேஷி ஹலரரா ரபரரரா ஏமனகமனசி ஹண்டரரா ஏபரகமனதி ஹலரரா ஏமகமனசி ஹண்டரா. ஒரு விடுதலை என் இயேசுவின் நாமத்தினாலே, ஒரு ஜெயம் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஏபரகமனசி ஹலரரா ஏகமனதுனரகமனசி ஹண்டரரா. உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. இரு கரங்களை வானத்துக்கு நேர உயர்த்தி உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. எஸ், உங்க சத்தம் உயரட்டும் அப்பா. அப்பா, எத்தனை பேர் கூப்பிடுறீங்க அதிகாரத்தோடு? தகப்பனே, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு அப்பா, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு அப்பா, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு அப்பா. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, அப்பாவுக்கு ஆராதனை செலுத்துங்க. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு அப்பா, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு அப்பா, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு ராஜா. ஆராதனைக்குரியவரே, எஸ் ஜீசஸ், உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. மனிதர்கள் நம்மை மறந்திருக்கலாம், நம்மை மறக்காமல் நினைத்து இதுவரை அருமையாக நடத்தி வந்திருக்கிறாரே. வாக்கு பண்ணவர்கள் பலர் உண்டு, ஆனால் நம்ம வாழ்க்கையில சொன்னதை செய்யும் அளவு நம்மை கைவிடாமல் இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறாரு. எஸ், இது உண்மைதானுங்க. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள் இதை அனுபவிச்சிருக்கோம். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, முழு உள்ளத்தோடு உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. முழு உள்ளத்தோடு உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. முழு உள்ளத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எஸ், முழு உள்ளத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை
சொல்லுங்க. முழங்கால் படிட்டு மறுபடியும் சொல்லுவோமா? கரம் உயர்த்தி முழங்கால் படிட்டு முடிந்தால் சொன்ன பேர் முழங்கால் படிட்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இன்னும் ஒரு விசை கூட. கோடி கோடி நன்றி. தாய் தன் பாலகனை மறப்பாளும், அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர் உன்னை அவர் தம்முடைய உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி, உன்னை ஆண்டவர் அவருடைய உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். உன்னுடைய மதில்கள் எல்லாம், உன்னுடைய எல்கைகள் எல்லாம், உன்னுடைய வழிகள் எல்லாம் அவருக்கு முன்பதாக இருந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. உன் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் பிரயாசங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் பாடுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன் வேதனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஐயா, அம்மா, கண்ணீர ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஐயா, அவருடைய துருத்தியில எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு பகல் வேளையில கர்த்தர் உன்னை பத்தி தான் சொன்னாரு. உன்னை பத்தி தான் சொன்னாரு. உன்னுடைய கண்ணீரெல்லாம் என்னுடைய துருத்தியிலே நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். ஏற்ற காலங்கள் வரும்போது அதற்கான பதிலை நான் கட்டளையிடுவேன். உன் கலக்கங்களை நான் அறிந்திருக்கிறேன். உன் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் துக்கங்கள், பாரங்கள், ஐயோ என்று சொல்லி கதறி அழும் வேளைகள், தனிமையில் இருக்கும் போது தலையில கைய பிடிச்சிட்டு தலை குனிந்து அமர்ந்திருந்து கொண்டு தேம்பி தேம்பி அழுகிறாயே. சில நேரங்களில் நீ அழுவது ஏனென்றே உனக்கு புரியவில்லை. ஆனால் அழுது கொண்டிருக்கிறாய். வேதனைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறாய். அன்பு மகனே, அன்பு மகளே, கர்த்தர் அதை கண்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பகல் வேளையில கர்த்தர் உனக்கு சொல்லக்கூடிய காரியம், நான் உனக்கு சகாயம் செய்வேன். நான் உனக்கு சகாயம் செய்வேன். நான் உனக்கு சகாயம் செய்யும் கண்மலையாய் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்.
என் கண்கள் உன்மேலே பதிக்கப்பட்டிருக்கிறது. என் கண்களின் பார்வை உன்னை விட்டு விலகுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை மறக்கிற தெய்வம் அல்ல. உன்னை மறந்து விடுவதற்காக அவர் உன்னை ரட்சிக்கவில்லை. உன்னை மறந்து விடுவதற்காக தேவன் உன்னை ஆலயத்திற்குள் கொண்டு வரவில்லை. லஸ்மனாதரபவுடன் கடகேரியந்தரபல ஷரரபலதரபலதரபலபுடபூரியா ரவனஸ்யா. நம்பினவர்கள் எல்லாரும் உன்னை கைவிட்டாங்களா? உன்னை அழைத்தவர், உன்னை படைத்தவர், உனக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் அபிஷேகத்தை தந்திருக்கிறார் பாருங்க. அவர் உன்னை ஒரு நாள் மறக்கவே மாட்டார். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுவும் போது அப்பா பார்த்து சொல்லணும், இன்னைக்கு முழுசு நான் உங்க கரத்தை பிடிச்சு நடப்பப்பா, உங்க கூட நடப்பப்பா அப்படின்றதான தீர்மானம் மட்டும் உனக்கு இருக்கும்னு சொன்னார். அந்த நாள் உனக்கு ஒரு வெற்றி நாளா தான் இருக்கும். அந்த நாள் உனக்கு ஒரு சமாதானத்து நாளா. உன் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியக்கூடிய நாளாய், உன் பாதைகளில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றும் நாளாய் உனக்கு மாற்றி தருவார். முழங்கால் படியிட முடிந்த முழங்கால் படியிட்டு உங்க வலது கரத்தை வானத்தை நேரா உயர்த்தி ஆண்டவரை பார்த்து அப்படியே ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தகப்பன் தன் பிள்ளையை நடத்துவது போல என்னையும் என் குடும்பத்தையும் நடத்துங்கப்பா. எத்தனை பேர் அப்படியே சொல்ல போறீங்க? உம்முடைய கரத்தை பிடித்து நடக்கிறதுக்கு எனக்கு உதவி சொல்லுங்க. என்னை மறவாமல் நினைக்கிற தேவன் தான். நீர் என்னை தள்ளாட விடுவதில்லை. நீர் என்னை தனிமையின் பாதையில் அனுப்புவதில்லை. கரம் பிடித்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரத்தை பிடித்து நடப்பதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு தகப்பனை போல கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஒரு நிமிஷம் உங்க வாய்களை திறந்து இந்த வார்த்தையை சொல்றீங்க? பரலோகத்தின் தேவனும் ஆலயத்தில் உலாவிட்டு இருக்கிறாருமா? எவன் அருகில வந்து இருக்கிறார் தெரியுமா? உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே, ஒரு தகப்பனை போல என்னை நடத்தும். அந்த வார்த்தையை மறுபடியும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தகப்பனை போல என்னை நடத்தும் ஆண்டவரே. கரம் பிடித்து நடத்துமையா, கரம் பிடித்து நடத்துமையா, கரம் பிடித்து நடத்துமையா. உம்முடைய விலையேறப்பெற்ற கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமம் உயரட்டும். பெரிய காரியங்களை செய்யும் மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. आमेन आमेन. उकरवो राय करने चलला. परमेश्वर के वचन की ओर हम जाएंगे. வேதம் சொல்லுகிறது லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 15வது வசனம். लूका का सुसमाचार 17वें अध्याय का 15वां वचन. வேதாகமத்தை கொண்டு வந்தவர்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். Luke chapter 17 verse 15. पवित्र शास्त्र को जिन्होंने लाया है वो घुमा लीजिए. लूका का 17वें अध्याय का 15वां वचन. அவர்களில் ஒருவன் उनमें से एक தான் ஆரோக்கியமானதை கண்டு वो चंगा हुआ उसे जानकर திரும்பி வந்து लौट कर आकर உரத்த சத்தத்தோட चिल्लाते हुए தேவனை மகிமைப்படுத்தி परमेश्वर की बड़ाई की. அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து उनके पांव पर मुंह के बल गिरकर அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தினான். उसको धन्यवाद करने लगा. அவன் சமாரியனாய் இருந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. और वो सामरीत कर वचन पे लिखा गया है. வேதம் சொல்லுகிறது அவன் ஆரோக்கியமானதை கண்டு. वचन कहता है वो चंगा हुआ उसे देखकर உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி चिल्लाते हुए बड़े जोर से परमेश्वर की महिमा कर அவருடைய பாதத்தில் வந்து விழுந்து उनके पांवों पर आकर गिरकर அவருக்கு
ஸ்தோத்திர பலி செலுத்தினார். उनको धन्यवाद बलि चढ़ाया। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்குள் போய் கொண்டிருக்கிறார். प्रभु यीशु मसीह गांव के अंदर जाते हैं 10 குஷ்டரோகிகள் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வருகிறார்கள். और 10 कुष्ठ रोग यीशु के सामने आ रहे हैं। வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, वचन में कहा गया है, ஆமென், அவர்கள் எல்லாரும் இயேசுவை பார்த்த உடனே वे सभी यीशु को देखते ही தூரத்திலே நின்று விட்டார்கள். दूर खड़े हो गए। நின்று விட்டு खड़े होकर அங்கிருந்து சத்தமிட்டு கூப்பிட்டார்கள், இயேசு ஐயரே, वहां पर से चिल्लाकर कहे, यीशु गुरु, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். हम पर दया कीजिए कर कर चिल्लाए। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், यीशु उन्हें देखकर कहे, நீங்கள் ஆசாரியர்களுக்கு காண்பீங்கள். तुम जाकर याजक को दिखाओ। அந்தப்படி அவர்கள் போகும்போது சுகமடைந்தார்கள். और जाते हुए ही वो चंगाई पा लिए। சுகம் பெற்றுக்கொண்டவர்கள் 10 பேர். और चंगाई पाए हुए 10 लोग। ஆனால் ஒருவன் மட்டும் மறுபடியும் இயேசுவை தேடினான். लेकिन उसमें से एक व्यक्ति फिर से यीशु को ढूंढा। மறுபடியும் சொல்லுகிறேன், वापिस कहता हूँ, சுகம் பெற்றவர்கள் 10 பேர், चंगाई पाए 10 लोग। ஒருவன் மட்டும் இயேசுவை தேடி வந்து மறுபடியும் இயேசுவின் பாதத்தில் விழுந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த ஆரம்பித்தார். और उसमें से एक जन जो है लौट कर आकर यीशु को ढूंढ कर यीशु के पांवों पर गिर कर यीशु को धन्यवाद कहा। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், अच्छे से जानिए, 10 பேரும் அற்புதத்துக்காக இயேசுவை தேடினார்கள். ये 10 जन अद्भुत के लिए यीशु को ढूंढे। 10 பேருக்கும் விசுவாசம் அதிகமாயிருந்தது. और 10 जन के अंदर विश्वास अधिक था। விசுவாசம் இருந்தபடியினால் இயேசு அவர்களுக்கு அற்புதம் செய்தார். विश्वास अधिक था, इसके लिए यीशु ने इनके लिए अद्भुत किया। அற்புதம் பெற்றவர்களில் 9 பேர் மறுபடி இயேசுவண்டை திரும்பி வரவில்லை. अद्भुत पाए हुए में से जो बाकी 9 लोग हैं वो यीशु के पास नहीं आए। 9 பேர் நன்றி கட்டவர்களாய் போய்விட்டார்கள். और उसमें से जो 9 जन थे वो धन्यवाद रहित रह गए। ஒரே ஒரு மனுஷன் நன்றியுள்ள இருதயத்தோடு இயேசுவுக்கு நன்றி சொல்லும்படி மறுபடியும் அவன் கடந்து வருகிறார். और उसमें से एक व्यक्ति जो धन्यवाद के हृदय के साथ धन्यवाद कहने के लिए यीशु के पास आया। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு விசுவாசம் இருக்கிறது. हमारे जीवन में आज विश्वास है। ஆண்டவர் இயேசு நமக்கு அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். प्रभु यीशु मसीह हमारे लिए अद्भुत करते हैं। ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொண்ட நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். परमेश्वर से भलाई अद्भुत पाए हुए हम कितना परमेश्वर को धन्यवाद कहते वो मुख्य है। அநேகர் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதம் பெற்றுக் கொள்கிறார்கள், अनेक परमेश्वर से अद्भुत पा लेते हैं, ஆனால் நன்றி உள்ள இருதயம் இல்லை. लेकिन धन्यवाद कहने का हृदय नहीं। மறுபடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் இருதயம் அவர்களுக்கு இல்லை. वापिस परमेश्वर को धन्यवाद कह कर हृदय नहीं। மறுபடி அவர்கள் தேவனை தொழுது கொள்ளும் இருதயம் அவர்களுக்கு இல்லை. वापिस परमेश्वर को दंडवत करे करके उनको हृदय नहीं। இந்த ஆலயத்திலிருந்து அற்புதம் பெற்றவர்கள் ஏராளம் உண்டு. इस कलीसिया से अद्भुत पाए हुए बहुत सारे लोग हैं। இதே ஆலயத்தில் வந்து எய்ட்ஸ் வியாதியினால் பிடிக்கப்பட்டவர்கள் சுகமானவர்கள் உண்டு. इसी कलीसिया में आके एड्स बीमारी से पीड़ित लोग भी चंगाई पाए। மரண தருவாயில் வந்தவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள் உண்டு. मृत्यु की कगार पर से आए हुए लोग भी छुटकारा पाए। வேதனையோடும் கண்ணீரோடும் வந்தவர்கள் இதிலிருந்து வேதனையை நீங்கி போனவர்கள் உண்டு. वेदना और आंसुओं के साथ आए हुए लोग भी यहाँ पर आकर छुटकारा पाकर गए हैं। ஆனால் लेकिन சிலர் மட்டும் நன்றி உள்ள இருதயத்தோடு மறுபடியும் தேவனை தொழுது கொள்ள வருகிறார்கள். सिर्फ कुछ लोग ही धन्यवाद कहने के एहसास के साथ वापस ढूंढ कर आते। அநேகருக்கு நன்றி உள்ள இருதயம் இல்லாதபடினால் இன்றைக்கு ஆலயத்தில் அவர்கள் வரவில்லை. अनेक लोग के अंदर जो है धन्यवाद कहने का एहसास नहीं, इस वजह से वो कलीसिया नहीं आते। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்க கூடாது. परमेश्वर ने जो भलाई की उसे कभी मत भूलिए। சங்கீதக்காரன் சொல்லுகிறார், भजन संगीता लिखने वाला दाऊद कहता है, ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, हे मेरे आत्मा तू परमेश्वर की स्तुति कर, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, हे मेरे पूरे मन उनके पवित्र नाम की स्तुति कर, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, हे मेरे आत्मा तू परमेश्वर की स्तुति कर, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே, उन्होंने किए सारे उपकार को तू मत भूल। ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் மறக்க கூடாது. परमेश्वर
ने जो भलाई की उसे हमें नहीं भूलना है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। நம்ம வெளியே போகும்போது நிறைய பேர் பிச்சை கேட்க வருகிறார்கள். हम जब बाहर जाते हैं तो बहुत से लोग भीख मांगने आते हैं। நீ எவ்வளவுதான் அவங்களுக்கு பிச்சை போட்டாலும் சரி, तो कितना भी तू उसको भीख में दे दे, அவங்க உங்களை புகழலாம் மாட்டாங்க. वो लोग आपकी तारीफ नहीं करेंगे। ஒரு நாளும் நீங்க பிச்சை போட்ட உடனே நான் வாழ்நாள் முழுசும் உங்களுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன்னு யாராவது சொல்றாங்களா? एक दिन आपने उनको भीख डाल दिया और वो भीख लेते बोल देंगे क्या मैं जिंदगी भर आपका गुलाम बनकर रहूंगा? என்ன இப்படி அப்படி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒன்னு கும்பிட்டுக்கிட்டு போயிடுவாங்க. नहीं तो एक नाम के लिए ऐसा झुककर हाथ दिखाकर चले जाएंगे। अनेक சொந்த பந்தங்கள், अनेक रिश्ते नाते நம்மிடத்திலிருந்து எவ்வளவோ நன்மையை பெற்றவர்கள், हमसे कितने सारे भलाई को पाए। கடந்த வாரத்துல ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். पिछले हफ्ते एक घर पर मैं गया था। பயங்கரமான கோடீஸ்வரலா இருந்தவங்க. भयंकर करोड़पति थे। இன்னைக்கு அவங்க கையில ஒண்ணுமே இல்ல। आज उनके हाथ में कुछ नहीं। இன்னைக்கு பல லட்சம் அவங்களுக்கு கடன்। अभी उनका ही कई लाखों रुपए का कर्ज है। அவங்க சொன்னாங்க, उन्होंने कहा நிறைய வீடுகள் எங்களுக்கு இருந்துச்சு, बहुत सारे घर हमारे लिए थे, இன்னைக்கு வாடகை வீடு, अभी जो है भाड़े का घर है, அதுவும் 6 மாசமா நாங்க வாடகை கொடுக்கல பாஸ்டர் அப்படினாங்க। वो भी पिछले 6 महीने से हमने भाड़ा नहीं दिया पास्टर। आमेन। பயங்கரமான நஷ்டங்கள், भयंकर नुकसान, நிறைய பொன் வச்சிருந்தாங்களாம், बहुत सारे सोना रखे थे, இன்னைக்கு எதுவுமே இல்ல, अभी कुछ भी नहीं है। அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன ரொம்ப வேதனைக்குள் கொண்டு போயிட்டது। उन्होंने जो एक बात कही जो मुझे बहुत वेदना में ले गई। आमेन। ஸ்தோத்திரம்। சொந்த பந்தங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்களாம், वो रिश्ते नाते को उठा उठा कर देते थे। ஒரு கல்யாணம் வந்துச்சுன்னா एक शादी आ जाता तो நிறைய பணம் கொடுப்பாங்களாம், बहुत सारा पैसा देते थे, இப்படிலாம் உதவி செய்தாங்க। ऐसा सब मदद किए। இன்னைக்கு அவங்களுடைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா आज उनकी परिस्थिति देखोगे तो ரொம்ப கஷ்டமான நிலைமை, बहुत ही कष्ट की स्थिति। இன்னைக்கு சொந்த பந்தம் எல்லாம் ஒரு மனுஷன் கூட எட்டி பார்க்கல பாஸ்டர் அப்படினாங்க। अभी एक भी रिश्ते नाते आकर देखे नहीं कर कर कहते ஆமென் आमीन அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। ஆமென் ஸ்தோத்திரம்। அவங்களை இப்பதான் நாங்க சந்தித்து கொண்டு வருகிறோம், अभी हम उनसे मुलाकात करते आ रहे हैं। நாங்க அவங்க வீட்டுக்கு போறது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு। हम उनके घर पर जाते तो उनको इतना आनंद होता है। ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், क्यों आपसे बता रहा हूँ, நாம் செய்கிற நன்மைகளுக்கு अनेகர் நன்றி கெட்டவர்களாய் போகும்போது நம்முடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படுகிறது। हमने जो भलाई दूसरों के लिए किया और वो जब धन्यवाद कर नहीं कहते कि धन्यवाद देने जैसा नहीं रहते तो हमारे हृदय में कितना तकलीफ होता है। நாம் अनेகருக்கு நன்மை செய்திருக்கிறோம், हमने बहुत से लोग को भलाई किए அவர்கள் நன்றி கெட்டவர்களாய் போகும்போது और वे जब धन्यवाद रहित हो जाते हैं நாம் அவர்களை குறித்து வேதனைப்படுகிறோம்। हम उनके बारे में वेदना पाते। எவ்வளவோ நன்மை செய்தேன், कितने सारे भलाई किया, ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு நன்றி இல்லையே। लेकिन आज उनको धन्यवाद नहीं है। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், अच्छे से जान लीजिए இயேசு உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார்। यीशु ने आपके लिए भलाई किए है। உங்களுக்கு இயேசு நன்மை செய்யலன்னு சொல்லவே முடியாது। आपके लिए यीशु ने भलाई नहीं किया कर आप बोल ही नहीं सकते। ஆயிரம் ஆயிரமான நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார்। हजारों हजारों भलाई परमेश्वर हमारे जीवन में किए हैं। இயேசு உங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? यीशु आपसे उम्मीद करने वाला एक ही कार्य क्या है मालूम है क्या? நீ ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாய் நன்றி உள்ளவளாய் வாழ வேண்டும்। तू परमेश्वर के लिए धन्यवाद देने वाला धन्यवाद देने वाली बनकर जी। இந்த ஒரு குஷ்டரோகி ये एक कुष्ठ रोग திரும்பி வந்து वापिस आकर ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்। परमेश्वर के पांवों में गिरकर परमेश्वर की स्तुति करता है। நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் அதுதான்। हमसे भी उम्मीद करने वाला कार्य वही है। நன்மையை பெற்றவர்கள் தேவனை துதிக்க வேண்டும், भलाई को प्राप्त किए हुए हम परमेश्वर की स्तुति करना चाहिए। நன்மையை பெற்றவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும், भलाई को पाए हम परमेश्वर की आराधना करनी चाहिए। நன்மையை பெற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், भलाई पाए हम परमेश्वर की महिमा करनी चाहिए। நன்மையை பெற்றவர்கள் ஆலயத்திற்குள் வர வேண்டும், भलाई पाए हम परमेश्वर के कलीसिया में आना चाहिए। அல்லேலூயா हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள்। अच्छे से समझिए 16வது வசனம் சொல்லுகிறது, 16वां वचन कहता है அவருடைய பாதத்தில் முகம் குப்புற விழுந்து उनके पांवों पर मुंह के बल गिरकर அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான்। उनकी स्तुति किया। அவன் சமாரியனாய் இருந்தான்। वो एक सामरी था। 10 குஷ்டரோகிகள், 10 कुष्ठ रोग 9 பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர், और 9 जन इस्राएली लोग यहूदी தேவனை அறிந்தவன், परमेश्वर को जानने वाले। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள்। अच्छे से जान लीजिए யூத முறைமையின்படி ஒரு பிரமாணம் இருக்கிறது। यहूदियों के रीति के अनुसार एक प्रमाण व्यवस्था है। நம்முடைய பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது। हमारे पुराने नियम की पुस्तक में वो बताया गया है। ஏமன் ஒருவனுக்கு குஷ்டரோகம் உண்டானால் एक को कुष्ठ रोग होता है तो அவனை தன்னுடைய ஊரில் வைக்க மாட்டார்கள், उसे उसके खुद के गांव में नहीं रखते, பாளையத்துக்கு புறம்பே அவர்களுக்கு ஒரு இடம் இருக்கும்। उसे
छावनी के बाहर एक जगह रहती है, குஷ்டரோகிகள் அங்கே தான் தங்கி இருப்பார்கள். कुष्ठ रोगी व्यक्तियों को वहीं पर रखते हैं, 10 குஷ்டரோகிகள் ஒரே இடத்தில் தங்கி இருக்கிறார்கள். और ये 10 कुष्ठ रोग एक ही जगह पर है, அவர்கள் ஊருக்கு புறம்பே இருக்கிறார்கள். और वे गांव से बाहर है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. 10 பேரில் 9 பேர் யூதன் और 10 में से 9 जन यहूदी है, இஸ்ரவேல் கோத்திரத்தில் உள்ளவன், इस्राएली गोत्र के, தேவனை அறிந்தவன். परमेश्वर को जानने वाले. இந்த ஒரு மனுஷன் இருக்கான் பாருங்க, लेकिन ये जो एक मनुष्य है ना, சமாரியான், वो सामरी है, அவன் புறஜாதியா, वो एक परदेसी अन्य जाति का है, அவன் தேவனை அறியாதவன். वो परमेश्वर को नहीं जानता. அல்லேலூயா. हालेलुया. 10 பேருக்கு சுகமாச்சு. 10 जन चंगा पाए. தேவனை அறிந்தவன் நன்றி கெட்டவனாய் போனான். परमेश्वर को जानने वाला धन्यवाद रहित रहा. தேவனை அறியாதவன் ஆலயத்தில் வந்து தேவனை தொழுது கொள்ளும்படி கடந்து வருகிறான். और जो परमेश्वर को नहीं जानता था, वो परमेश्वर के भवन में आकर उसको धन्यवाद करने आया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. பல வருஷமா விசுவாசியா இருக்கிறோம். कई सालों से हम विश्वासी बनकर है, நிறைய நன்மைகளை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். बहुत सारे भलाइयों को परमेश्वर ने हमारे जीवन में दिया है. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா अच्छे से ध्यान से देखोगे तो ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார். हर एक दिन परमेश्वर हमारे लिए भलाई करते, ஆனா நமக்கு பெருசா அது தெரிய மாட்டேங்குது. அதான் लेकिन वो हमारे नजर में बड़ा नहीं लगता. वही ஆனா புறஜாதிகளுக்கு பாருங்க, लेकिन जो परदेसी अन्य जाति के उन्हें देखिए, இயேசுவிடத்துல வந்து ஒரு அற்புதம் செய்கிறார் ஆண்டவர். यीशु के पास आते यीशु तुरंत उनके लिए अद्भुत करते. ஆண்டவர் செய்கிற அற்புதம் அவங்களுக்கு பெருசா தெரியுது. परमेश्वर जो अद्भुत करते वो उनके लिए बड़ा लगता है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. என்னுடைய மனைவியுடைய திருமணத்துக்கு முன்பதாக मेरी पत्नी के शादी से पहले நடந்த சம்பவத்தை ஒரு நாள் என்னோடத்துல ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. जो घटना हुई थी उसे एक दिन मुझे बता रहे थे. கடந்த வாரம் தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. पिछले हफ्ते ही वो मुझसे बता रहे थे. ஏமன் அவங்க சொன்னாங்க, उन्होंने कहा அவங்க ஏமன் ஊர்ல இருக்கும்போது, वो जब गांव में रहते थे, அதாவது என்னுடைய மனைவியுடைய தம்பி கூட ஒரு பையன் படிச்சிருக்கான். मेरे पत्नी के भाई के साथ एक लड़का पढ़ता था. அவன் வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய பையன். वो आके हॉस्टल में रुक के पढ़ता था. இவன் வந்து இவங்க வீட்டுக்கு வருவாரா. और वो लड़का इनके घर पर आता था. இவங்க அம்மாவை பார்த்து அம்மானே கூப்பிட்டு பழகிட்டான். और इनकी माँ को देखकर वो माँ करके पुकारता था. இவங்க ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க, ये उसको कुछ खाने के लिए देते थे. அப்படி இயேசுவையும் சொல்ல ஆரம்பித்தார். वैसे ही यीशु के बारे में भी बताने लगे. இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்டான். वो यीशु को अपना लिया. இவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சான். और इनके साथ थोड़ा थोड़ा चर्च में जाने लगा. இவன் தங்கி இருக்கிற ரூம்ல ரொம்ப கொசு இருக்குமா. और ये जिस रूम में रहता था उस रूम में बहुत मच्छर होते थे. நம்ம வீட்டுல சொல்லுவானா, और रोज कहता था, அம்மா நான் இன்னைக்கு தூங்கவே இல்ல. हे माँ मैं तो ये आज सोया ही नहीं. இவங்க கேட்கலாம், ஏன்பா? इन्होंने पूछा क्या हुआ बेटा? அவங்க நான் சொல்லணும், கொசு தொல்லை, கொசு ரொம்ப கடிக்குது. वो कहता था बहुत मच्छर है, बहुत मच्छर सताते हैं. ஒரு நாள் இவன் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணியிருக்கான். और एक दिन ये विश्वास से प्रार्थना किया, என்ன கொசு கடிக்க கூடாது ஆண்டவரே. मुझे मच्छर नहीं काटना चाहिए प्रभु. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. கொசு கடிக்க கூடாது ஆண்டவரே. मच्छर नहीं काटना चाहिए प्रभु. நிம்மதியா தூங்கணும் ஆண்டவரே. मुझे चैन से सोना है प्रभु. இவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். इसकी प्रार्थना को परमेश्वर सुने. அன்னைக்கு ராத்திரி ஒரு கொசுவும் கடிக்கலையா அவனை. उस रात को एक मच्छर भी से नहीं काटा. இவனுக்கு சந்தேகம். इसको एक संदेह आया. நம்ம ஜெபத்தை கேட்டு मतलब मेरे प्रार्थना को परमेश्वर सुनकर கொசு கடிச்சாலும் நமக்கு சொரணை இல்லாம ஆண்டவர் ஆக்கிட்டாரோ அப்படின்னு. मच्छर काटे तो भी मुझे एहसास ना होकर कर मुझे सुन कर दिए क्या परमेश्वर ने. நடுராத்திரி எழுப்பி பார்த்தானா, आधी रात को उठकर देखा ஒரு கொசு உள்ள இல்லையா. एक भी मच्छर अंदर नहीं था. Praise the Lord. Praise the Lord. இவங்கள்ட்ட சொல்லும்போது, அம்மா என்ன கொசுவை கடிக்கல அப்படின்னா, और जब इनसे कहता है तो कहता है कि माँ एक भी मच्छर ने मुझे नहीं काटा. இவங்க நினைச்சாங்க இவன் ஏதோ தடவிட்டு படுத்திருப்பான் போல இருக்கு. इन्होंने सोचा कुछ तो ये लगा कर सोया होगा. ஓடமஸ் ஏதாவது தடவி இருப்பான், கொசுவத்தி ஏதாவது வச்சிருப்பான் போல இருக்கு. ओडोमोस या जो है वो जो मच्छर भगाने के लिए कुछ बत्ती चलाया होगा कर. சொன்னானா, उसने कहा அம்மா நான் ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன். माँ मैं प्रार्थना करके सोया, என்ன கொசு கடிக்க கூடாது ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். मुझे मच्छर नहीं काटना चाहिए बोलकर मैंने प्रार्थना किया. ஒரு கொசுவும் கடிக்கல. एक भी मच्छर ने मुझे नहीं काटा. அவன் பகல முழுசு சொல்லிட்டே இருந்தானா, वो दोपहर पूरा बोलते रहा இயேசு எவ்வளவு நல்லவர், यीशु कितना भला है, இயேசு எனக்கு அற்புதம் செய்தார்
செய்தா, यीशु मेरे लिए अद्भुत किए, அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தானா. ऐसा बोलते जा रहा था. பாருங்க, देखिए நமக்கு இதே சம்பவம் நடந்தா நம்ம என்ன நினைப்போம்? हमारे लिए भी यही घटना होती तो हम क्या कहते? ஓ, அப்படியே நடந்திருக்கும் போல. ओ हो सकता है ऐसे हुआ होगा. Praise the Lord. Praise the Lord. இப்படித்தான் ஆண்டவர் நமக்கு நிறைய நன்மை செய்கிறார். ऐसे परमेश्वर हमारे लिए बहुत भलाई करते. புறஜாதிகள் நன்றி உள்ளவர்களாய் இருக்கும்போது நாம் நன்றி கெட்டவர்களாய் மாறி போய் விடுகிறார். अन्य जाति वाले जब धन्यवाद कहते तो हम जो परमेश्वर को जानते हम धन्यवाद नहीं कहते. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் செய்த நன்மைகளை வாழ்நாள் முழுவதும் மறந்து விடக்கூடாது. परमेश्वर ने जो भलाई किया उसे जिंदगी भर नहीं भूलना है. இந்த குஷ்டரோகியுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, इस कुष्ठ रोग व्यक्तियों के जीवन को हम देखते हैं तो இந்த குஷ்டரோகிகள் ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். ये कुष्ठ रोगी से पीड़ित लोग जो है इन्हें लोगों ने बाहर निकाल दिया. சக மனிதர்களோடு சேர்ந்து வாழ முடியாது. ये इनके साथी लोगों के साथ मिलकर नहीं जी सकते. அந்த காலத்துல எனக்கு குஷ்டரோகம் வந்தா என் வீட்ல நான் இருக்க முடியாது. उन दिनों में अगर मुझे कुष्ठ रोग आ गया तो मेरे खुद के घर पे मैं नहीं रुक सकता. என் சொந்தக்காரங்களை பார்க்கணும்னா கூட நான் 300 அடிக்கு அந்த பக்கத்துல இருந்து தான் பார்க்கணும். और मेरे खुद के रिश्तेदारों से मुझे देखना है मिलना है तो भी 300 फीट लंबाई दूरी से देखना है. ஊருக்கு புறம்பே ஒதுக்கப்பட்டவர்கள். गांव के बाहर अलग जगह पे उन्हें अलग कर दिए. குஷ்டரோகிகள் சரீரத்தில் மிகுந்த வேதனைப்படுவார்கள். कुष्ठ रोगी से पीड़ित लोग शरीर में बहुत ही वेदना उठाते. சரீரத்தின் பாகங்கள் ஆங்காங்கே அழுகி போய் நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கும். उनके शरीर के अंग जो है यहाँ वहाँ सड़कर बदबू देते. உடன்பிறப்புகள் சொந்த ஜனங்கள் எல்லாரையும் விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை. खुद के रिश्तेदार और खुद के परिवार वालों से जो है अलग रहने की एक स्थिति. வாழ விரும்பாதவர்கள், जो जीने को चाहते ही नहीं. மரணம் எனக்கு நேரிடாதா என்று சொல்லி மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள். अरे मृत्यु मेरे लिए नहीं आएगी क्या कर कर मृत्यु की ओर ताकते रहते. இவங்க ரொட்டீன் லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா, इनकी रोजी जिंदगी को आप देखोगे तो தூக்கத்தை விட்டு எழும்பினாலே அடுத்த குஷ்டரோகியை தான் இவங்க பார்க்க முடியும். नींद से उठते ही ये जो है दूसरे कुष्ठ रोग से पीड़ित व्यक्ति को ही देखेंगे. சாதாரண மனிதர்கள் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு போவதில்லை. साधारण मनुष्य जा रहे थे वहां पर ये नहीं जा सकते. காரணம் வேதம் சொல்லுகிறது அவர்கள் தீட்டுப்பட்டு விடுவார்கள் என்று. कारण वचन कहता है कि वे अशुद्ध हो जाएंगे. இவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, குடும்பத்துல என்ன நல்ல காரியம் நடந்தாலும் கெட்ட காரியம் நடந்தாலும் அவங்க வந்து அட்டெண்ட் பண்ணவே முடியாது. उनके परिवार में कुछ भी अच्छा कार्य हो या बुरा कार्य हो उसमें भाग नहीं ले सकते. புறம்பாக்கப்பட்டவர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. बाहर निकाले हुए लोग कर कर वचन में कहा गया है. இப்படிப்பட்டவர்கள் தான் இயேசு வருகிறதை கேள்விப்பட்ட உடனே 300 அடி தூரத்துக்கு முன்னே நின்று கொண்டு சத்தமிட்டு இயேசுவையரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார்கள். ऐसे प्रकार के लोग ही जो कोड़ी है जो यीशु आ रहे से देखकर 300 फीट की दूरी पर से यीशु गुरु यीशु स्वामी कर कर चिल्लाए. இயேசு அவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். यीशु उनके लिए अद्भुत किए. அல்லேலூயா. हालेलुया. கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखिए. ஒரு காலத்துல நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது? एक समय में हमारा जीवन किस प्रकार का था. ஆமென். இயேசு நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கும் எப்படி மாற்றங்களை தந்திருக்கிறார். यीशु हमारे परिस्थितियों को कैसा बदलाव दिए. अनेक வியாதிகளினால் பிடிக்கப்பட்டிருந்தோ, अनेक बीमारियों से हम पीड़ित थे. இயேசு நமக்கு சுகம் தந்திருக்கிறார். यीशु ने हमें चंगाई दिया है. பிசாசின் பிடியில் பிடிக்கப்பட்டிருந்தோ, शैतान की पकड़ में पकड़े हुए थे. இயேசு நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். यीशु ने हमें छुड़ाया. மந்திரம் செய்வினை இவைகளினால் பிடிக்கப்பட்டிருந்தோ, जादू मंत्र टोना इसमें हम पकड़े हुए थे. இந்த கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். इस बंधन से परमेश्वर ने हमें छुड़ाया. எல்லாராலும் வெறுக்கப்பட்டு கைவிடப்பட்டிருந்தோ, सभी के द्वारा नफरत किए जाकर हाथ छोड़े हुए त्यागे हुए बनकर थे. ஆண்டவர் நம்மை நேசித்திருக்கிறார். परमेश्वर हमसे प्रेम किए. ஞானம் இல்லாதவர்கள் இருந்தோ, बिना बुद्धि बिना समझ के थे. ஞானத்தை தந்தார். बुद्धि और समझ को दिए. புத்தியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ज्ञान को परमेश्वर ने दिए. அல்லேலூயா. हालेलुया. சில நேரத்தில் பட்டினி கூட நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். कुछ समय हमारे जीवन में भूखापन भी आया है. வறுமை, கடன் தொல்லை, பிரச்சனை எவ்வளவோ வந்துச்சு. खालीपन कर्ज का परेशानी कितने सारे आए थे. இன்னைக்கு அந்த நிலைமையிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். आज उन सारे स्थिति से परमेश्वर में ऊंचा उठा कर रखे. வாங்கின கடனை திருப்ப கொடுக்க முடியல, जो कर्ज हमने लिया था उसे वापस लौटा नहीं सकते थे. வட்டியை கொடுக்க முடியாம இருந்தா, उसका ब्याज भी नहीं लौटा सकते थे. அந்த நிலைமையில இன்னைக்கு நம்ம யாரும் இல்ல, கர்த்தர் எல்லாரையும் மாற்றி இருக்கிறார். उस स्थिति में आज हम में से कोई नहीं है. परमेश्वर सबको मत बदले. அல்லேலூயா. हालेलुया. சபையில வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அனுபவங்கள் எனக்கு தெரியும். कल शाम में आकर आए हुए बच्चों के हर एक के अनुभव मुझे मालूम है. எந்த நிலைமையில வந்தீங்க, किस स्थिति में आप आए थे. இன்னைக்கு அந்த நிலைமையில யாரும் இல்லை. இன்னைக்கு आज उस स्थिति पर कोई नहीं है. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தர் எல்லாரையும் உயர்த்தி இருக்கிறார். परमेश्वर की स्तुति कहता परमेश्वर सबको ऊंचा उठाए. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் எல்லாரையும் தூக்கி எடுத்து நிறுத்தி இருக்கிறார். परमेश्वर की स्तुति कहता परमेश्वर सभी
को स्थिति से ऊंचा उठाकर रखे। ஆலயத்தில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாம வந்தவங்க உண்டு. इसी कलीसिया में एक वक्त का खाना नहीं है कर ऐसी स्थिति में आए हुए लोग भी है। இன்னைக்கு அதே பிள்ளைகள் அநேகருக்கு கொடுக்கத்தக்கவனும் என் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். आज वही बच्चों को अनेक को देने जैसा परमेश्वर ने आशीष करके रखे। மரணம் தான் இனி வழி, मृत्यु ही रास्ता है। இனி சுகமடைய முடியாதுன்னு நினைச்சு வந்தவங்க अभी चंगाई नहीं पा सकते करके जो आए थे, ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். मेरा परमेश्वर उनके लिए भी अद्भुत किया। ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், क्यों आपसे कह रहा हूँ, ஆண்டவரிடத்தில் अनेक நன்மைகளை அனுதினமும் பெற்றிருக்கிறோம், பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். परमेश्वर से अनेक अद्भुत और भलाई प्राप्त किए और आप प्राप्त भी करेंगे। பலவித பாவங்களில் அடிமைப்பட்டிருந்தோம், कई प्रकार के पाप में गुलाम थे, இயேசு நம்மை தேடி வந்தார், यीशु में ढूंढ कर आए, நம்முடைய பாவங்களை மன்னித்தார், हमारे पापों को क्षमा किए, நம்மை விடுதலையாக்கினார், हमें छुड़ाए, இயேசுவின் பிள்ளையாய் ஆண்டவர் சேர்த்துக் கொண்டார். यीशु के संतान में हमें शामिल कर लिए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। ஆனால் लेकिन அநேக நேரத்தில் अनेक समय में ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து 9 குஷ்டரோகி மாறி பின்னால போயிடுறோம். परमेश्वर ने जो भलाई किया उसे भूलकर उस 9 कुष्ठरोगी के समान पीछे चले जाते हैं। ஆண்டவர் 1000 நன்மை செய்திருக்கலாம், परमेश्वर हजारों भलाई किए होंगे। இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற தவறு என்ன தெரியுமா, आज बहुत से लोग गलती क्या करते मालूम है क्या, ஒரு கஷ்டத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறேன், एक ही कष्ट को देखते रहते, இத பார்த்துக்கிட்டு 1000 நன்மையை மறந்துடுறேன். इसे देखते हुए हजारों भलाई को भूल जाते। இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை தான் பார்க்கிறேன், आज जो एक परेशानी उसे ही देखते, ஆனா இதுக்கு பின்னால் ஆண்டவர் உனக்கு 1000 நன்மை செய்திருக்கிறார். लेकिन इसके पीछे परमेश्वर हजारों भलाई किए। இந்த பிரச்சனையும் அதி சீக்கிரத்தில் உன்னை விட்டு மாறும். ये परेशानी भी अति शीघ्र तुझसे बदलेगी। 1000 செய்தவர் 1001 ஏன் செய்ய மாட்டார் உனக்கு? अरे जिसने 1000 किया वो 1000 और 1 क्यों नहीं कर सकता? அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। மருத்துவரால் கைவிடப்பட்டவர் உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார்ல. अरे डॉक्टरों ने तेरा हाथ छोड़ दिया था, परमेश्वर ने तेरे लिए अद्भुत किया है ना। நான் ஒரு பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், क्यों तू एक परेशानी को देखकर बैठा है? ஒரு பிரச்சனையை பார்த்துக்கிட்டு ஏன் சோர்ந்து போயிட்டு இருக்கிற? एक परेशानी को देखते हुए क्यों निराश है? இன்றைக்கு உன்னுடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவராகவே இருக்கிறார். आज भी तेरा परमेश्वर जीवित है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। இயேசு அந்த குஷ்டரோகியை பார்த்து சொன்னார், यीशु उस कुष्ठरोगी को देखकर कहे, சுகம் பெற்றவர்கள் 10 பேர் இல்லப்பா, अरे चंगाई पाए हुए तो 10 जन है ना। அவருடைய இதயத்தின் ஏக்கத்தை பாரு, उसके हृदय के आस को देखिए, 9 பேர் எங்கப்பா போயிட்டான், बाकी 9 कहाँ चले गए? நான் அற்புதம் செய்தவர் 10 பேர் இல்லப்பா, क्योंकि मैंने अद्भुत किया था जब 10 जन थे ना। 9 பேர் நன்றி இல்லாம போயிட்டானே. अरे 9 जन धन्यवाद रहित चले गए। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அந்த 9 பேர் கூட்டத்தில் அல்ல, उस 9 जन के झुंड में नहीं। நீயும் நானும் திரும்பி வந்து இயேசுவை பணிந்து கொண்ட ஒரு குஷ்டரோகியை போல இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். तू और मैं उस एक कुष्ठरोगी के समान जो वापस लौट कर यीशु को दंडवत किया वैसे रहना चाहिए कर परमेश्वर तुझे और मुझे चाहते हैं। ஹalleluya, हालेलुया। இரண்டாவதாக दूसरा, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 4வது வசனத்தில் இயேசு ஒரு அற்புதம் செய்கிறதை காண முடிகிறது. मत्ती के 8वें अध्याय के 4थे वचन में यीशु एक अद्भुत करते उसे देख सकते हैं। Matthew chapter 8 verse 4. இயேசு அவனை நோக்கி இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. यीशु से देख किसी से ना कहना, परंतु किसी से ना कहना कर कहे। ஆயினும் फिर परंतु அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் उनके गवाही के लिए तू जाकर ஆசாரியனுக்கு காண்பித்து याजक को दिखाकर மோசே கட்டளையிட்ட காணிக்கை செலுத்து என்றார். जो चढ़ावा मूसा ने ठहराया उसे चढ़ा। அல்லேலூயா, हालेलुया। இங்கேயும் இயேசுவிடத்தில் ஒரு குஷ்டரோகி வருகிறார். यहाँ पर भी यीशु के पास एक कुष्ठरोग आता है। இயேசுவை வந்து பணிந்து கொண்டு यीशु को आकर दंडवत करके, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்கிறார். परमेश्वर आपकी इच्छा हो तो मुझे शुद्ध कीजिए, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறார். और मुझे आप शुद्ध कर सकते हो कर विश्वास के साथ कबूल करता है। இயேசு தம்முடைய கையை நீட்டி यीशु अपने हाथ को बढ़ाकर, வேதம் சொல்கிறது அவனை தொட்டு वचन कहता है उसे छूकर, எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு என்றார். मुझे इच्छा है तू शुद्ध हो कर कहे। உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானார். तुरंत कुष्ठ रोग हट गया और वो शुद्ध हो गया। உடனடியாகவே तुरंत இயேசு என்ன சொல்கிறார்? यीशु क्या कहते हैं? ஒருத்தருக்கும் சொல்லாம किसी से ना कहना, நேரே ஆசாரியனுக்கு நீ காண்பி. सीधे जाकर याजक को दिखा। மோசே
மோசே கட்டளையிட்ட யாவையும் செய் என்று சொல்லுகிறார். मूसा ने जो भी आज्ञा दिया उसे तू कर. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से समझ लीजिए. தேவன் ஸ்தோத்திரம். இயேசு அவனுக்கு அற்புதம் செய்த உடனே यीशु उसके लिए अद्भुत करते ही இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், यीशु से देखकर कहता है ஆசாரியனிடத்திலே போ. तू याजक के पास जा. ஏன் தெரியுமா? क्यों मालूम है क्या? பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் पुराने नियम की पुस्तक में ஒரு குஷ்டரோகி சுகமடைந்தால் एक कुष्ठ रोग व्यक्ति चंगा होता है तो ஆசாரியனிடத்திலே போனோம். याजक के पास जाना है. ஆசாரியன் நல்ல பாப்பான், याजक उसे अच्छे से परखता है. இவன் குஷ்டரோகி அல்ல, இவன் சுகமாகி விட்டான் என்று சொல்லி அவனுக்கு தெரிந்தால் ये कुष्ठ रोगी नहीं है, अभी ये पूरा चंगा हो गया करके वो देख लेता है तो ஆசாரியன் சர்டிபிகேட் கொடுத்தா தான் மறுபடி அவன் கிராமத்துக்கு போக முடியும். याजक के सर्टिफिकेट देने के बाद ही वो वापस गांव में प्रवेश कर सकता है. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. அதுதான் முறை. वही रीति तरीका है. அதனால தான் இயேசு சொன்னார், इसीलिए यीशु ने कहा உனக்கு சுகம் கிடைச்சிட்டு तेरे को चंगाई मिल गया, இப்ப நீ எங்க போணும்? अभी तुझे कहाँ जाना है? ஆசாரியன் இருக்கிற இடத்துல போ. याजक जहाँ पर है वहां पर जा. ஆசாரியன் எங்க இருப்பான்? याजक कहाँ पर रहता है? தேவ ஆலயத்தில் இருப்பான். परमेश्वर के भवन में रहता है. அல்லேலூயா சொல்லுங்களா? हालेलुया बोलिए ना. அல்லேலூயா. हालेलुया. அப்ப तब உனக்கு சுகம் அடைஞ்சிட்டுல, तेरे को चंगाई मिल गया ना, நீ எங்க போணும்? तुझे कहाँ जाना है? எங்க போணும்? कहाँ जाना है? தேவ ஆலயத்துல போணும். परमेश्वर के भवन में जाना है. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களா? जोर से हालेलुया बोलिए ना. அல்லேலூயா. हालेलुया. நிறைய பேர் எது வரைக்கும் ஆலயத்துக்கு வருவாங்க? बहुत से लोग कहाँ तक कब तक कलीसिया आते हैं? அற்புதம் நடக்கிறது வரைக்கும் ஆலயம். अद्भुत होने तक कलीसिया. அதுக்கு பிறகு उसके बाद मेरा काम तो हो गया ना, मेरा काम हो गया ना, अभी कलीसिया में क्यों जाने का? अभी कलीसिया क्यों जाने का? Praise the Lord. प्रेज द लॉर्ड. Hallelujah. हालेलुया. Hallelujah. हालेलुया. நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கு. बहुत से लोग की जिंदगी ऐसी है. அற்புதம் பெறுகிறது வரைக்கும் ஆலயம். अद्भुत पाने तक भवन ஆலயம். कलीसिया. ஆலயத்தில் வந்து தேவனை தொழுது கொள்வார். कलीसिया में आके दंडवत करते. அற்புதம் பெற்றுக்கிட்டு ஆலயத்தில் பார்த்தா அடுத்தது காணாதே. कलीसिया में आकर अद्भुत पाने के बाद देखोगे तो दिखाई नहीं देते. அதுக்கு பிறகு கேட்டா சொல்லுவாங்க, उसके बाद पूछेंगे तो कहते எங்களுக்கு ரொம்ப வேலை. हमारे लिए बहुत ज्यादा काम है. நான் இன்னைக்கு இங்க வந்த உடனே ஒரு ஃபேமிலியை யோசிச்சுட்டே இருந்தேன். मैं यहाँ पर आने के अधिक परिवार के बारे में सोच रहा था. அவங்களுக்கு எப்பெல்லாம் வியாதி வருதோ அப்பெல்லாம் சர்ச்சுக்கு வருவாங்க. उनको जब जब बीमारी आती है तब तक चर्च में आते हैं. அப்பெல்லாம் பாஸ்டர் ஜெபம் பண்ணணும். तब तब पास्टर प्रार्थना करना அடுத்து है. ஒரு 4-5 வாரம் பார்க்கலாம். उसके 4-5 हफ्ते देख लो. அது பிறகு காணாது. उसके बाद नहीं दिखाई देंगे. அந்த வீட்டில் உள்ள சகோதரன் மரண படுக்கையில் இருந்தார். उस घर का जो उस परिवार का जो मनुष्य था वो मृत्यु के कगार पर लेटा था. நாங்க தொடர்ந்து அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணோம். वो हम लगातार जाकर उसके लिए प्रार्थना किए. ஆண்டவர் அற்புதம் செய்தார். परमेश्वर उनके लिए अद्भुत किए. வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டார் உடனே. आकर बपतिस्मा सब ले लिए. ஆனா கொஞ்சம் காணவே இல்லை. लेकिन फिर बाद में दिखाई नहीं दिए. இப்ப எப்பவாவது ஒரு கத்தம் வருவார். अभी कभी कभार एक बार आते இப்ப हैं. நானும் தீர்மானம் பண்ணிட்டேன், अब मैं भी फैसला कर लिया, இனி வியாதி வந்தா अभी बीमारी आएगा तो ஓ ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி விடணும்னு நினைச்சிருக்கேன். जा अस्पताल कर कर भेज दूंगा कर कर मैंने सोचा है. Praise the Lord. प्रेज द लॉर्ड. Hallelujah. हालेलुया. ஏன் சொல்றேன்னா, क्यों कह रहा हूँ? இயேசு சொன்னார், यीशु ने कहा உனக்கு வியாதி சுகமாச்சுல, तेरे लिए बीमारी ठीक हुआ ना, நீ எங்க போனோம்? तुझे कहाँ जाना है? ஆலயத்துல போ. कलीसिया भवन में जा. ஆசாரியனுக்கு அதை காண்பிப்பா. याजक को से दिखा. Praise the Lord. प्रेज द लॉर्ड. Hallelujah. हालेलुया. அற்புதம் பெற்றவர்கள் எங்கே இருக்க வேண்டும்? अद्भुत पाए वे लोग कहाँ रहना चाहिए? எது வரைக்கும்? कब तक? அற்புதம் பெறும் வரைக்கும். अद्भुत पाने तक. அப்படியா? ऐसा क्या? சாகும் வரைக்கும். मरने तक. அல்லேலூயா சொல்லுங்களா? हालेलुया बोलिए ना. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களா? जोर से हालेलुया बोलिए. அற்புதம் பெற்ற நாம் अद्भुत पाया हुआ मैं ஏமன் ஸ்தோத்திரம் அற்புதங்கள் செய்தவரை தேடி ஆலயத்துக்குள்ளால வரணுங்க. जिसने अद्भुत किया उसे ढूंढ कर कलीसिया भवन में आना है. சிலர் அற்புதம் பெறது வரைக்கும் ஆலயத்துக்கு ஓடி ஓடி வருவாங்க. कुछ अद्भुत पाने तक भवन में कलीसिया में दौड़ कर आते हैं. அற்புதம் எல்லாம் நடந்துச்சு. अद्भुत सब हो गया. இப்ப ஆலயத்துல காணாது. अभी ये कलीसिया में दिखाई नहीं देते. பாஸ்டர் கேப்பார், ஏம்மா வரல? पास्टर पूछते क्यों आप नहीं आए? பாஸ்டர் வீட்ல இருந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம். पास्टर हम घर पर से प्रार्थना कर रहे हैं. Praise the Lord. प्रेज द लॉर्ड. Hallelujah. हालेलुया. பாஸ்டர் पास्टर இப்பதான் நிறைய டிவில எல்லாம் வருது இல்ல, अभी तो बहुत सारा कार्यक्रम टीवी में आता है. அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் பாஸ்டர். वो सब सुन रहा हूँ पास्टर. Praise the Lord. प्रेज द लॉर्ड. இயேசு என்ன சொன்னார்? यीशु ने क्या कहा? அற்புதம் பெற்றவனை பார்த்து டிவி பார்த்துட்டு என்ன சொன்னார்? अद्भुत पाए व्यक्ति को देखकर टीवी देखते रह करके बोले क्या? அற்புதம் பெற்றவனை பார்த்து சொன்னார், ஆலயத்துக்கு போப்பா.
अद्भुत पाए व्यक्ति को देख करके तू भवन कलीसिया में जा, என் பிரசன்னத்துக்குள்ளால வாப்பா. मेरे उपस्थिति में तू आ. அல்லேலூயா, 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 அல்லேलूया, ஆமென், आमीन. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆலயத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. आज बहुत से लोग को कलीसिया में आना बहुत कष्ट लगता है. கேட்ட ஒரே வார்த்தை, पूछेंगे तो एक ही बात, டிவில 24 மணி நேரமும் பாஸ்டர் பிரசங்கம் வந்துகிட்டே இருக்கா? पास्टर टीवी में 24 घंटे प्रचार संदेश आ रहा है ना, அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். उसे सुनते हुए है. அவ்வளவும் கேட்ட பிறவே நீ உருப்படல இல்ல? उतना सुनने के बाद भी तू नहीं सुधराना. அதான் என்னுடைய கேள்வி. वही मेरा सवाल है. 24 மணி நேரம் நீ பிரசங்கம் கேட்டு பரிசுத்தமாகல இல்ல? तू 24 घंटे संदेश प्रचार सुनने के बाद भी तू पवित्र नहीं हुआ ना. பரிசுத்தமான ஏனோக்கு மாதிரி பரலோகத்துக்கு போயிருப்ப இல்ல? पवित्र हो गया होता तो आनोक की तरह तू तो स्वर्ग चले गया होता. அந்த அளவுக்கு பரிசுத்தமா இருந்தா உனக்கு அடக்க ஆராதனை முடிஞ்சிருக்கும் இல்ல? और ऐसा तो पवित्र होता तो तेरा तो दफनाने की आराधना ही हो गया நீ होता. பரலோகத்துக்கு போயிருப்ப இல்ல? तू स्वर्ग राज चले गया होता ना. அவ்வளவும் பார்த்து பரிசுத்தமாகல. उतना पवित्र नहीं हुआ. உன்னை பரிசுத்தப்படுத்துகிற இடம், உன்னை எச்சரிக்கிற இடம், உன்னை ஆவிக்குரிய நிலைமையிலே வளர்க்கிற இடம் தேவனுடைய ஆலயம். तुझे पवित्र करने वाला जगह, तुझे चेतावनी देने वाला जगह, तुझे आत्मिक जीवन में बढ़ाने वाला जगह परमेश्वर की कलीसिया, परमेश्वर का भवन है. சிலர் கொஞ்சம் வளர்ந்தவுடன் ஆலயத்தை விட்டுருவாங்க. कुछ लोग थोड़ा बड़े होते ही कलीसिया छोड़ देते. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். एक उदाहरण मैं आपको बताता हूँ. நம்ம பிள்ளைகள் हमारे बच्चे வளர்ந்து பேச ஆரம்பிக்குது. बड़ा होकर बोलने लगते हैं. நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம், உடனே வசனத்தை எல்லாம் சொல்லி கொடுக்குறோம், அல்லேலூயா சொல்ல வைக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறோம். हम में से बहुत से लोग क्या करते हैं, उन्हें हालेलुया बोलना सिखाते, स्तुतियों करना बोलना सिखाते, वचन सिखाते हैं. அடுத்து என்ன செய்யறோம்? अगला क्या करते हैं, ஏபிசிடி சொல்லி கொடுக்குறோம். ABCD सिखाते हैं. சொல்லி கொடுக்கல? सिखाते हैं कि नहीं. அடுத்தது 1 2 சொல்லி கொடுக்குறோம். उसके बाद 1 नंबर 2 नंबर सिखाते हैं. இப்ப பிள்ளை வளர்ந்துட்டு अभी बच्चा बड़ा हो गया, கொஞ்சம் வளர்ந்த உடனே थोड़ा बड़ा होते ही ஒரு சின்ன வார்த்தைகள் சொல்லி கொடுக்குறோம். एक जो है छोटा शब्द उन्हें सिखाते हैं. கேட் மேட் பேட் कैट मैट बैट அதெல்லாம் சொல்லி கொடுக்கும். वो सब सिखाते हैं. சோ இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே और थोड़ा बड़े होते ही இந்த வார்த்தைகளை இணைச்சு ஒரு சென்டென்ஸா சொல்லி கொடுக்குறான். इन शब्दों को जोड़कर एक वाक्य बना देते हैं. சொல்லி கொடுத்துட்டீங்க. एक वाक्य बनाना सिखा வீட்ல दिए, இருந்தே சொல்லி கொடுத்துட்டீங்க. घर पर ही सिखा दिए. இப்ப அடுத்து ஸ்கூலுக்கு விடுவீங்களா, வீட்லயே வச்சிருப்பீங்களா? अभी अगला आप उन्हें स्कूल में भर्ती करवाओगे या घर पर ही रखोगे. அது பிரின்சிபல் பிள்ளையா இருந்தாலும், वो प्रिंसिपल का बच्चा क्यों ना हो, டாக்டர் பிள்ளையா இருந்தாலும், डॉक्टर का बच्चा क्यों ना हो, டீச்சர் பிள்ளையா இருந்தாலும், वो टीचर का बच्चा, शिक्षक का बच्चा हो तो भी, பிரைம் மினிஸ்டர் का பிள்ளையா இருந்தாலும், प्राइम मिनिस्टर का बच्चा हो तो भी ஸ்கூலுக்கு स्कूल में போகும். जाएगा. இல்ல இல்ல, என் பிள்ளைக்கு நானே சொல்லிருக்கேன். मैं तो मेरे बच्चे को ही खाऊं, मैं तो मेरे बच्चे को ही सिखाऊंगा. அப்படி சொன்னா ऐसे कहेंगे तो 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் இல்ல, 10वीं का परीक्षा नहीं, 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் இல்ல, 12वीं का परीक्षा नहीं, அப்புறம் உன் வீட்ல தான் பிள்ளை இருக்குமே தவிர வேலைக்கு போக முடியாது. फिर बच्चा तेरे घर पे रहेगा, काम पे नहीं जाएगा. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அது மாதிரி தான் वैसे ही வெளியில நீ எவ்வளவு படிச்சாலும் சரி, बाहर तू कितना भी पढ़ ले, ஆலயம் தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடியதான தகுதிப்படுத்தக்கூடிய இடம். कलीसिया भवन ही तुझे स्वर्ग जाने के लिए, स्वर्ग ले जाने के लिए लायक बनाने वाला जगह है. அல்லேலூயா. हालेलुया. அதனால தான் इसीलिए வெளியே எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் சரி, बाहर तू कितना भी संदेश प्रचार सुन ले, எவ்வளவு யூடியூப்ல எவ்வளவு காரியங்களை கேட்டாலும் சரி, तू बाहर यूट्यूब में कितने भी कार्य सुन ले, நீ ஆலயத்தில் வந்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். तू भवन में आकर परमेश्वर को दंडवत करे कर कर परमेश्वर चाहते हैं. ஆலயத்தில் வந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். तू भवन में आके परमेश्वर की महिमा करे कर कर परमेश्वर चाहते हैं. ஆகவே ஒரு நாளும் ஆலயத்தில் வருவதை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. इसीलिए परमेश्वर के भवन में कलीसिया में आना एक भी दिन मत छोड़िए. அந்த குஷ்டரோகி ஆமென், ஸ்தோத்திரம். Praise the Lord. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए. தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, परमेश्वर इस मनुष्य को देख कर कहते, நீ ஆலயத்துக்கு போய் तू भवन में जाकर மோசே உனக்கு கற்பித்ததான காணிக்கைகளை நீ செலுத்து. मूसा ने जो भेंट के बारे में सिखाया उसे तू चढ़ा. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से समझिए. அந்த வசனம் சொல்கிறது, वो वचन कहता है, ஆமென், ஸ்தோத்திரம். ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக, फिर भी उनके गवाही के लिए, ஆமென், நீ ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, तू याजक को तुझे दिखाकर, அல்லேலூயா, हालेलुया, அற்புதம் பெற்றவனை பார்த்து சொல்றாரு, अद्भुत पाए व्यक्ति को देख कर कहते हैं, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக, फिर भी उनके गवाही के लिए. அற்புதம் பெற்றவர்கள் என்ன செய்யணும்? अद्भुत पाए वे लोग क्या करना चाहिए? உங்களுக்கு பெற்ற அற்புதத்தை மற்றவர்களுக்கு சாட்சியாக
आपने जो अद्भुत पाए उसे दूसरों की गवाही के लिए சாட்சியாக गवाही के लिए சொல்லணும் कहना है, அப்படின்னு பைபிள்ல எழுதி இருக்க ஆண்டவர். ऐसा पवित्र शास्त्र में लिखा है। Praise the Lord. Praise the Lord. அநேகருக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாதுன்னுவாங்க. अनेक लोग कहते मुझे सुसमाचार कहना नहीं आता। உனக்கு ஆண்டவர் செய்த நன்மையை மற்றவர்களுக்கு செய்யறது தான் பெரிய சுவிசேஷம். तेरे लिए परमेश्वर ने जो भलाई की उसे दूसरों को बताना ही सबसे बड़ा सुसमाचार है। அதுக்கு எங்கேயும் படிச்சுக்கிட்டு எல்லாம் வர வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்ல. उसके लिए कहीं पर से पढ़कर आने की कोई आवश्यकता नहीं। என் வாழ்க்கையில ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்திருக்கார். मेरे जीवन में परमेश्वर ने ऐसा अद्भुत किए हैं। ஆண்டவர் அதை சொல்றாரு. परमेश्वर उसे ही कह रहे। ஆமென். அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் उनके गवाही के लिए तू जाकर, அற்புதம் பெற்றவர்கள் மற்றவர்களிடத்திலே போய் சாட்சி சொல்லணும். तो जो अद्भुत पाए गए वे दूसरों के पास जाकर गवाही देना है। உங்களுக்கு செய்த அற்புதத்தை மற்றவங்களுக்கு, आपके लिए जो अद्भुत किया है परमेश्वर ने उसे जाकर दूसरों को என்ன செய்யணும்? क्या करना है? ஆமென். சாட்சி சொல்லணும். गवाही देना है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। சொல்லப்பட்டிருக்கு. यहाँ पर कहा गया है, ஆமென். நீ அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் तू उनके गवाही के लिए जाकर ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து याजक को तू दिखाकर மோசே கட்டளையிட்ட காணிக்கைகளை செலுத்துப்பா. मूसा ने जो भेंट चढ़ाई, भेंट बताई है उसे तू चढ़ा। ஆசாரியனுக்கு காண்பிக்கணும்னாலும் ஆலயத்துக்கு வரணும், காணிக்க போடணும்னாலும் ஆலயத்துக்கு தான் வரணும். तो याजक को दिखाना है तो भी परमेश्वर के भवन में आना है, और दान देना है तो भी परमेश्वर के भवन में आना है। அப்ப அற்புதம் பெற்றவர்கள் तो अद्भुत पाए वे முதலாவது கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். पहला परमेश्वर के लिए धन्यवाद कहने वाला रहना है। இரண்டாவது அற்புதம் பெற்றவர்கள் दूसरा अद्भुत पाए वे लोग மற்றவர்களுக்கு சாட்சியாய் சொல்லி தேவ ஆலயத்துக்கு வர வேண்டும். दूसरों के लिए गवाही बताकर जो है परमेश्वर के भवन में आना है। ஆமென். आमीन। மூன்றாவது ஒரு சம்பவம், तीसरा एक घटना, யோவான் எழுதின சுவிசேஷம் यूहन्ना का सुसमाचार 5வது அதிகாரம் 14வது வசனம். 5वें अध्याय का 14वां वचन। 5வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, उसके बाद यीशु उसे परमेश्वर के भवन में देखकर, இதோ நீ சுஸ்தமானாய், देख तू चंगा हो गया, அதிக கேடு ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே, और कोई भारी विपत्ति तुझ पर ना पड़े इसलिए तू पाप मत कर। அல்லேலூயா, हालेलुया। அதை கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए। மூன்றாவது ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். तीसरा एक मनुष्य के लिए परमेश्वर अद्भुत करते हैं। 38 வருஷமா வியாதியா இருக்கிறான். 38 साल से बीमारी से पीड़ित है। 38 வருஷம். 38 साल। பெதஸ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு குளத்தின் கரையிலே படுத்து கிடக்கிறான். बेत्सदा का एक कुंड है, उस कुंड के बगल में वो लेटा हुआ है। அங்க என்ன சம்பவம் நடக்கும் தெரியுமா? वहां पर क्या घटना होती थी? அநேக வியாதிக்காரர்கள் படுத்து கிடப்பாங்க. अनेक बीमारी से पीड़ित रोगी लोग लेटे रहते थे। திடீர்னு ஒரு தூதன் வருவான். अचानक एक दूत आता था அந்த குளத்தை கலக்குவான். और वो दूत उस कुंड के पानी को हिलाता था। முதலாவது யார் இறங்குகிறாங்களோ அவங்க உடனே சுகம் அடைவாங்க. और पहला जो भी उस कुंड में उतरता था वो चंगा पाता था। இந்த மனுஷன் 38 வருஷமா படுத்து கிடக்கிறான். और ये व्यक्ति जो है, मनुष्य जो है 38 साल से लेटा हुआ है। இவன் எழும்ப முடியாது. ये उठ नहीं सकता, இவனால போக முடியல. ये अंदर जा नहीं सका। குளம் கலக்கப்படுகிறது. जब कुंड का पानी हिलाया जाता है, இவனுக்கு பின்னால வந்தவங்க எல்லாம் முன்னால இறங்கி சுகமடைஞ்சு போயிடுறாங்க. इसके पीछे जो भी आए वो इससे पहले जाकर चंगा पाकर चले जाते हैं। எடுத்து படுக்கையா கிடக்கிறான். ये तो लेटा हुआ लेटा ही है। இயேசு ஒரு நாள் அவனிடத்தில் வந்தார். यीशु एक दिन उसके पास आए। ஆண்டவர் இயேசு கேட்டார், प्रभु यीशु ने उससे पूछा, சுகமடையணும்னு விரும்புறியா? तू चंगा पाना चाहता है क्या? அவன் சொல்றான், वो कहता है, ஆமாப்பா. हाँ। குளம் கலக்கப்படுது. जब कुंड का पानी हिलाया जाता है என்னால இறங்க முடியல. मैं उतर नहीं पाता हूँ। எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல. मेरी मदद करने के लिए कोई नहीं। என்ன குளத்துல இறக்குறதுக்கும் யாரும் இல்ல. मुझे उस कुंड में उतारने के लिए कोई नहीं। இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. आज की रात परमेश्वर तेरे लिए भविष्यवाणी के रूप में कह रहे, உன்னாலையும் சில காரியம் செய்ய முடியல. तू ही स्वयं कुछ कार्य नहीं कर पा रहा। உனக்கு உதவி செய்யறதுக்கு உனக்கு யாரும் இல்ல. तेरी मदद करने के लिए भी कोई नहीं। இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உனக்கு உதவி செய்யும்படி இறங்கி வரப்போகிறார். आज प्रभु यीशु तेरे लिए मदद करने के लिए उतर कर आने वाले हैं। இயேசு உன்னுடைய அருகில் வந்து உனக்கு அற்புதம் செய்யும்படி இறங்கி வருகிறார். आज प्रभु यीशु तेरे पास उतर कर आकर तेरे लिए अद्भुत करने के लिए आएंगे। அல்லேலூயா, हालेलुया। இந்த மனுஷன வேதம் சொல்லுகிறது, उस मनुष्य के बारे में वचन कहता है, இயேசு கேட்டவன் நான் சுகமடையணும்னு விரும்புறேன்றான். यीशु पूछते हो कहता है मैं चंगा पाना चाहता हूँ। இயேசு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், यीशु ने एक ही बात कहे, படுக்கை எடுத்துக்கொண்டு நட. तेरी खाट उठाकर तू चल। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அவன் சுகமடைஞ்சான். वो चंगा पाया। அவன் நேரா எங்க போனான்னு பைபிள் சொல்லுது
சொல்லுது தெரியுமா? वो सीधे कहाँ गया कर कर पवित्र शास्त्र कहता है मालूम है क्या? தேவ ஆலயத்திற்கு போனா. परमेश्वर के भवन कलीसिया में गया। அல்லேலூயா. हालेलुया। இந்த அதிகாரத்தை படிக்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. मैं इस अध्याय को पढ़ते समय मुझे आश्चर्य हुआ। ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் இயேசு ஆலயத்துக்கு போறதுக்கு முன்னாடி यीशु भवन में जाने से पहले இவன் ஆலயத்துக்கு போயிட்டான். ये भवन में पहुंच गया। இயேசு அவனை சுகமாக்குறார். எடுத்து போட்டு போப்பா. यीशु उसको चंगा करते तो तेरा खाट उठाकर चल। 38 வருஷமா படுத்த படுக்கையா இருந்தவன் எழும்பி நடந்துட்டான். 38 साल से जो लेटा हुआ था वो उठकर चलने लगा। இயேசு மற்றவங்களை எல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு முன்னாடி यीशु दूसरों से मिलकर देखकर आने से पहले இவன் ஆலயத்துல போய் நிக்கிறான். ये भवन में जाकर खड़ा है। Praise the Lord. प्रेज द लॉर्ड। இயேசு உள்ள வர்றாரு. यीशु भीतर आए। இவன் எங்க பார்த்திருக்கமே. इसे कहीं पर तो देखा है। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। சத்தமா ஹalleluya சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। ஆமென் ஸ்தோத்திரம். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவன் இன்னார் என்று அறியவில்லை. जो चंगा पाया वो जो ये कर नहीं जाने। ஆமென் ஸ்தோத்திரம். ஜனக்கூட்டம் அதிகமா இருந்துச்சு. लोगों की संख्या भीड़ अधिक थी। ஆமென் இயேசு அவனை பார்த்த உடனே சொல்றாரு. यीशु से देखते ही कहते ஆமென் இனி அதிக கேடு உண்டாகாதபடிக்கு अभी कोई भारी विपत्ति तुझ पर ना पड़े इसलिए இனி பாவம் செய்யாதே. आगे पाप मत कर। அப்ப அற்புதம் பெற்றவன் எங்கே போனான்னா ஆலயத்துக்கு போனான். तो अद्भुत पाया हुआ व्यक्ति कहाँ गया? परमेश्वर के भवन में गया। Praise the Lord. प्रेज द लॉर्ड। வீட்ல போய் நான் ஜெபம் பண்றேன் அப்படினு சொல்லல. मैं घर पर जाके प्रार्थना करता हूं करके नहीं कहा। சில அதி பரிசுத்தவான்கள் சொல்றாங்க இப்ப. कुछ अति पवित्र लोग ऐसा कहते हैं। சர்ச்சில வரணுமா? चर्च में आना है क्या? வராத. मत आ। இயேசு வரும்போது உன் வீட்லயே இருக்கலாம். यीशु जब आएंगे तब तो तेरे ही घर पे बैठे रहे। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। இயேசு என்ன சொன்னாருன்னு நம்ம கொஞ்சம் விளங்கிக்கிடணும் இல்ல. यीशु ने क्या कहा उसे हमें थोड़ा समझना है ना। சிலர் சொல்றாங்க कुछ लोग कहते சர்ச்சில வர்றதோட நாங்க வீட்ல இருந்து ரொம்ப ஜெபம் பண்றோம். चर्च में आने से बढ़कर हम घर पर अच्छा बहुत प्रार्थना करते। ஆனா ஒரு நாள் கரண்ட் போகும். लेकिन एक दिन करंट जाएगा। பேட்டரி வீக் ஆகும். बैटरी वीक होगा। அப்ப சார்ஜ் பண்றதுக்கு உனக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. तब तुझे चार्ज करने के लिए कोई नहीं உன் रहेगा। ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போக. तेरा आत्मिक जीवन नीचे गिर जाएगा। ஆலயத்திலே வந்துகிட்டே இருக்கும்போது कलीसिया में आते समय நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுக வந்தா हमारे आत्मिक जीवन में हम नीचे गिरते हैं तो கர்த்தருடைய வார்த்தையினால் நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். परमेश्वर के वचनों से हम पुनरुत्थान जी उठते हैं। அதுக்கு தான் இயேசு சொன்னார். उसीलिए यीशु ने कहा ஆலயத்துக்கு வா. तू भवन में आ। இந்த மனுஷனை பாருங்க. इस मनुष्य को देखिए। 38 வருஷம் குளத்தன் கரை. 38 साल से कुंड के किनारे। ஆமென். आमीन। உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல. मदद करने के लिए कोई ஆனா नहीं। ஒருத்தர் உதவி செய்தாரே. लेकिन एक जन मदद किए அவரை தொழுது கொள்ளும்படி. उन्हें दंडवत करने के लिए, அவரை ஆராதிக்கும்படி. उनकी आराधना करने के लिए। ஆலயத்துக்கு போவேன்னு ஓடி 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 ஆலயத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. अरे भवन में जाना है, कलीसिया में जाना है कर कर दौड़ कर आकर पहुंच गया। படுக்கையை தூக்கி வழியில எங்கேயோ போட்டுக்கிட்டு ஆலயத்துக்கு வந்துட்டாங்க. अपनी खाट उठाकर कहीं पर तो बीच रास्ते में फेंक कर वो भवन में आ गया। இயேசுவுக்கு ஆச்சரியமாயிட்டு. यीशु को आश्चर्य हुआ। அப்பா, நான் வர்றதுக்கு முன்ன நீ வந்துட்டேல. अरे मैं आने से पहले तो आ गया। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए। தேவஜனமே, परमेश्वर के बच्चे, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்தது உண்மையானா परमेश्वर तेरे लिए अद्भुत किए वो सच है तो ஆலயத்துக்கு வரணும். भवन में आना है। ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, सिर्फ रविवार को ही नहीं, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆலயத்துல வந்து உட்காரு. जब जब समय मिलते तब तब तो भवन में आके बैठ। ஆலயத்துல வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு போ. कलीसिया में आकर बैठकर प्रार्थना करके जा। அதுதான் ஆண்டவர் இந்த நாட்கள்ல விரும்பி கொண்டிருக்கிறார். इसे ही परमेश्वर इन दिनों में चाहते हैं। ஆண்டவர் அந்த இடத்துல சொன்ன அடுத்த வார்த்தையை நான் சொல்றேன். परमेश्वर जगह पर जो बात कही वो दूसरी बात मैं आपको बताता हूँ। உனக்கு அற்புதம் நடந்துட்டு. तेरे लिए अद्भुत हो गया। 38 வருஷமா வியாதியா இருந்த. 38 साल से बीमारी से पीड़ित था। இந்த வியாதி உன் பாவத்தினால வந்துச்சு. ये बीमारी तेरे पाप की वजह से आया। அதனால தான் அடுத்த வார்த்தை சொல்றார். इसीलिए अगली बात कहते हैं, இனி அதிக கேடு உண்டாகாதபடிக்கு आगे अधिक विपत्ति तुझ पर ना आए कर நீ இனி பாவம் செய்யாதே. तू आगे पाप मत कर। Praise the Lord. प्रेज द लॉर्ड। ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்திருக்கிறார். परमेश्वर ने हमारे लिए अद्भुत किए हैं। இனி என்ன செய்ய கூடாது? आगे क्या नहीं करना है? பாவம் செய்தா पाप करोगे तो இந்த வசனம் என்ன சொல்லுது? ये वचन क्या कहता है? அதிக கேடு உண்டாகும். भारी विपत्ति। அப்ப அர்த்தம் என்ன? मतलब முன்னாலே விட கஷ்டம் வந்துரும், அதுதான் அர்த்தம். पहले इससे भी बढ़कर आ जाएगी। அவனை பார்த்து சொல்ற, நீ 38 வருஷமா வியாதியா இருந்த, நான் உன்னை சுகமாக்குனேன்.
उसे देखकर कहे तू 38 साल से बीमारी से पीड़ित है, मैंने तुझे चंगा किया। அதிக கேடு வராம நீ பாவம் செய்யாம வாழு. अरे भारी विपत्ति तुझ पर ना आए करके तो पाप किए बिना जी। ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம். परमेश्वर उम्मीद करने वाला कार्य। எதுக்கு அற்புதம் செய்து நம்மளை வாழ வச்சிருக்காரு தெரியுமா? किस लिए हमारे लिए अद्भुत करके हमें जीने के लिए रखे मालूम है क्या? பரிசுத்தமா வாழ. पवित्र जीवन जीने के लिए। எதுக்கு? किसके लिए? எதுக்கு? किसके लिए? பரிசுத்தமா வாழ. पवित्र जीवन जीने के लिए। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கு தான் ஆண்டவர் நம்மள உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். इसीलिए परमेश्वर ने हमें कीचड़ के दलदल से उठा के लिए। அதுக்கு தான் அவருடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்தார். इसीलिए हमें उनके खुद के लहू से धोकर शुद्ध किए। அதிக கேடு வராம இருக்கிறதுக்கு பாவம் செய்யாம இருக்கணும். भारी बुराई भारी विपत्ति ना आए इसलिए पाप मत कीजिए। அற்புதம் பெற்றுக்கொண்டவன் உடனடியாவே ஆலயத்துக்கு போயிட்டான். अद्भुत पाया वो व्यक्ति तुरंत भवन में आ गया। அல்லேலூயா. हालेलुया। இன்னொரு சம்பவத்தை கூட சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். और एक घटना बताकर मैं खत्म करना चाहूंगा। ஏமன் ஸ்தோத்திரம் 2 ராஜாக்களின் புத்தகம் 20 அதிகாரம் 5வது வசனம். दूसरे राजाओं की पुस्तक का 20वें अध्याय का 5वां वचन। எசேக்கியா ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, एजेकिया राजा को देखकर परमेश्वर कहते உன் हैं, விண்ணப்பத்தை கேட்டேன், तेरे विनती को मैंने सुना, உன் கண்ணீரை கண்டேன், तेरे आंसू को मैंने देखा, இதோ நான் உன்னை குணமாக்குவேன், देख मैं तुझे चंगा करूंगा, மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். और तू परसों परमेश्वर के भवन में रहेगा। எசேக்கியா ராஜா एजेकिया राजा கர்த்தரை நல்ல தேடக்கூடிய மனுஷன், परमेश्वर को अच्छे से खोजने वाला मनुष्य, ஆண்டவரை நேசிக்கக்கூடிய மனுஷன், परमेश्वर से प्रेम करने वाला मनुष्य, தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கக்கூடிய மனுஷன். परमेश्वर के भवन को प्रेम करने वाला मनुष्य। இப்ப இவனுக்கு ஒரு கொடிய வியாதி உண்டாயிற்று. अब इसके लिए कठोर बीमारी आ गई। ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி அவனுடைய வீட்டுக்கு அனுப்பினார். परमेश्वर एसाया भविष्यद्वक्ता को उसके घर पर भेजे। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर कहे, எசேக்கியா ராஜாவே, एजेकिया राजा வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ணிக்க, आप आपके घर के काम को पूरा ठीक कर लो, நீர் மரிக்க போகிறீர். आप मरने वाले हो। உடனே எசேக்கியா ராஜா சுவர்புறமா திரும்பி நின்னுட்டு तुरंत एजेकिया राजा दीवार की तरफ घूमकर ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு அழுதான். परमेश्वर की ओर देखकर आंसू बहाकर रोया। நான் உங்களுக்காக செய்த காரியத்தை நினைச்சுக்குங்கப்பா, मैं आपके लिए जो जो कार्य किया उसे स्मरण நான் कीजिए। உனக்கு முன்னாக உண்மை உத்தமா நடந்தப்பா, मैं आपके सामने सच्चाई और ईमानदारी से चला। உம்முடைய ஆலயத்துக்காக செய்த காரியங்களை நினைச்சுக்கிடுங்கப்பா. आपके भवन के लिए मैंने जो कार्य किए उसे स्मरण कीजिए। அழுது ஜெபம்னா रोकर प्रार्थना किया। ஏசாயா தீர்க்கதரிசியில மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, एसाया भविष्यद्वक्ता से परमेश्वर वापस कहते, திரும்பி போ, तू वापस लौट कर जा। அல்லேலூயா. हालेलुया। ஏசாயா தீர்க்கதரிசி எது வரைக்கும் தான் வந்திருந்தான்னா, एसाया भविष्यद्वक्ता कहां तक आया था? அந்த அரண்மனையின் முற்றம் வரைக்கும் தான் வந்திருந்தான். वो जो आंगन के जो कोने तक ही आया था। ஆண்டவர் சொல்ற, திரும்பி போ, परमेश्वर ने कहा वापस जा। என் தாசனாகிய ஏசாயாவை பார்த்து சொல்லுப்பா, मेरे दास एजेकिया को देखकर तू बोल, நான் உன்னை சுகமாக்குவேன், मैं तुझे चंगा करूंगा, மூன்றாம் நாளில நீ ஆலயத்துக்கு போவ. तू परसों परमेश्वर के भवन में जाएगा। அல்லேலூயா சொல்லுங்க, हालेलुया बोलिए, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। எசேக்கியா ராஜா एजेकिया राजा வியாதிப்பட்ட போது படுத்த படுக்க, जब बीमारी आई तो वो लेट गया। கேன்சர் வியாதி அவனுக்கு, कैंसर की बीमारी उसको, ஆலயத்துக்கு போக முடியல. कल शाम में वो नहीं जा सकता। அவன் எண்ணம் எல்லாம், उसका विचार पूरा, என்னை ஆண்டவர் சுகமாக்கினார், मुझे परमेश्वर चंगा करेंगे तो நான் ஆலயத்துக்கு போவேன். मैं परमेश्वर के भवन में जाऊंगा। ஆலயத்தை நேசித்த மனிதன், भवन से प्रेम करने वाला मनुष्य, ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று விரும்பின மனுஷன் भवन में जाना चाहिए कर चाहने वाला मनुष्य வியாதிப்பட்டான். बीमारी से पीड़ित हुआ। அல்லேலூயா. हालेलुया। ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கிற நமக்கு கூட சில நேரத்துல வியாதி வரும், कल शाम में आने वाले हमको भी कुछ समय बीमारी आएगी, பலவீனம் வரும், कमजोरी आएगी, பாடு வரும், पीड़ा आएगी, கஷ்டம் வரும். कष्ट आएगी। ஆனா लेकिन நீ ஆலயத்தை நேசித்தா तू कलीसिया से प्रेम करेगा तो ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார், परमेश्वर तेरे लिए अद्भुत करेंगे, உனக்கு அற்புதம் செய்வார். तेरे लिए अद्भुत करेंगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆலயத்தை நேசிக்கிற மனுஷன், कलीसिया से प्रेम करने वाला मनुष्य, வியாதி வந்தது, बीमारी आई, ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்தார். परमेश्वर से चंगाई किए। ஆண்டவர் சொன்னா, परमेश्वर ने कहा நீ ஆலயத்துக்கு போகணும்னு விரும்புற பாரு, तू जो भवन में जाना चाहता है ना, நீ மூணாவது நாள்ல நீ ஆலயத்துல வருவப்பா, तू परसों भवन में आएगा, எனக்கு நீ பலி செலுத்துவப்பா. तू मेरे लिए बलि चढ़ाएगा। Praise the Lord. Praise the Lord। ஆலயத்தை நேசி, ஆலயத்தை விரும்பு.
परमेश्वर के भवन से तू प्रेम कर, उसे चाह। வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வார். परमेश्वर जीवन में अद्भुत करेंगे। ஆலயத்துக்கு ஒழுங்கா போவேன்னு தீர்மானம் பண்ணு. भवन में ईमानदारी से सच्चाई से जाऊंगा करके फैसला कर। ஆராதனையை மிஸ் பண்ண மாட்டேன்னு தீர்மானம் பண்ணு. आराधना को नहीं गवाऊंगा करके फैसला कर। இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலையை தருவார். आज जो तेरी स्थिति है, स्थिति से एक छुटकारा परमेश्वर देंगे। உனக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார். तेरे लिए अद्भुत परमेश्वर करना शुरू करेंगे। ஹalleluya. हालेलुया। இருதயத்தின் வாஞ்சையை தான் அவர் பார்க்கறாரு. वो तेरे हृदय की चाहत आस कोई देखते। உன் இருதயத்தில் இருக்கிற ஆசையை தான் ஆண்டவர் பார்க்கறாரு. तेरे हृदय की इच्छा पसंद कोई देखते हैं। இவனுக்கு அற்புதம் செய்தா இவன் ஆலயத்துக்கு போவான்னு சொன்னா ஆண்டவர் கண்டிப்பா அற்புதம் செய்திருவார். इसके लिए मैं अद्भुत करूंगा तो ये चर्च में आएगा लगातार, तो तेरे लिए तुरंत अद्भुत कर देंगे। எசேக்கியாவுடைய ஆசை அதுதான். एजेकिया की इच्छा चाहत वही थी। என்ன தெரியுமா? क्या मालूम है எனக்கு क्या? ஆண்டவர் அற்புதம் செய்தா நான் ஆலயத்துக்கு போவேன். मेरे लिए परमेश्वर अद्भुत करेंगे तो मैं परमेश्वर के भवन में அந்த जाऊंगा। விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற ஆரம்பிச்சார். उसकी चाहत और इच्छा को परमेश्वर पूरा किए। ஹalleluya. हालेलुया। ஒருவேளை நீ புதிதா ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கலாம். हो सकता है तू नया है, अभी अभी कलीसिया में आ रहा है। என்னுடைய பிள்ளையே, परमेश्वर के बच्चे, உனக்கு ஒரு அற்புதம் தேவைனா तेरे लिए एक अद्भुत चाहिए तो ஆலயத்தை நேசிக்க ஆரம்பி, ஆலயத்தை தேட ஆரம்பி. कलीसिया भवन से प्रेम कर, उसे ढूंढ। ஆலயத்திலிருந்து உனக்கு நன்மைகள் உண்டாகும். इसी भवन, इसी कलीसिया से तेरे लिए भलाई होगी। ஆலயத்திலிருந்து உனக்கு அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். कलीसिया से तेरे लिए एक अद्भुत होगी। ஆலயத்துக்கு வந்தவர்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் அற்புதங்கள் ஏராளம் இருக்கிறது. कलीसिया में जो लोग आ रहे हैं उनके लिए किए परमेश्वर के अद्भुत और भलाई अनगिनत है। உனக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். तेरे लिए भी परमेश्वर करेंगे। ஹalleluya. हालेलुया। 4 விதமான காரியத்தை பார்த்தா. 4 प्रकार के कार्य को देखे। முதலாவது 10 குஷ்டரோகி. पहला 10 कुष्ठ रोग। அற்புதம் பெற்றான். 9 பேர் திருப்பி வரல, ஒருத்தன் தான் திருப்பி வந்தான். अद्भुत पाए में से 9 लोग वापस नहीं आए, सिर्फ एक ही वापस आया। இயேசு விட்ட ஒருத்தன் தான் வந்தான். यीशु के पास एक ही जन आया। ஹalleluya. हालेलुया। 9 பேர் கூட்டத்துல நம்ம இருக்க கூடாது. 9 जन के झुंड में हमें नहीं रहना है। ஒருவன மாதிரி திரும்பி வந்து இயேசுவை தொழுது கொள்ளணும், இயேசுவை ஆராதிக்கணும். एक के जैसा वापस आकर लौट कर यीशु को दंडवत करना, यीशु की आराधना करना है। இயேசுவை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை நமக்கு இருக்கணும். यीशु की महिमा करने वाला जीवन हमारे अंदर होना चाहिए। இரண்டாவது இயேசு அந்த குஷ்டரோகியை பார்த்து சொன்னார், दूसरा यीशु उस कुष्ठ रोग को देखकर कहे, ஆலயத்துக்கு போப்பா, तू भवन में जा, ஆசாரியனுக்கு காண்பி, अपने याजक को दिखा, தேவன் சாட்சி சொல்லு, गवाही दे। நம்ம மோசே கட்டளையிட்ட காணிக்கை கொடுத்துட்டு போ. मूसा ने जो भेंट चढ़ाने की आज्ञा दी उसे देखकर तू जा। இயேசுவே சொல்றாரு. यीशु स्वयं कहते, அற்புதம் பெற்ற நீ நேரே ஆலயத்துக்கு தான் இருக்கணும். अद्भुत पाए वो तो सीधे चर्च में आ। அற்புதம் பெற்றவர்கள் ஆலயத்துல காணப்படணும். अद्भुत जो पाए वे लोग कलीसिया चर्च में दिखाई देने चाहिए। அற்புதம் பெற்றவர்கள் ஆராதனையை மிஸ் பண்ண கூடாது. अद्भुत पाए वे लोग आराधना को मिस नहीं करना चाहिए। மூன்றாவது, तीसरा, அற்புதம் பெற்றவன் अद्भुत पाया हुआ, இயேசு அவனுக்கு சொல்லல ஆலயத்துக்கு போன்னு. यीशु ने उससे ने कहा कि तू भवन में जा। அவனுக்கு ஒரு நன்றி உள்ள இருதயம். उसके अंदर एक धन्यवाद देने का एहसास का हृदय। என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார். मेरा परमेश्वर मेरे लिए अद्भुत किया है। ஆலயத்துல போனோம், அவனே வாலண்டியரா ஓடி போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். कलीसिया परमेश्वर के भवन में जाना है कर वो अपने आप से दौड़ कर आया। நாலாவது, चौथा, ஆலயத்தை நேசித்த மனிதனுக்கு भवन, परमेश्वर की भवन कलीसिया से प्रेम किए हुए मनुष्य के लिए வியாதி பிரச்சனை வந்துச்சு. बीमारी की परेशानी आई। இயேசு அவனுக்கு அற்புதம் செய்து சொன்னார், நீ 3ஆம் நாள் ஆலயத்துல இருப்ப. यीशु उसके लिए अद्भुत कर कर बोले कि परसों तू भवन में रहेगा। இன்னைக்கு ராத்திரி வேளையில आज इस रात के समय உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். तेरे जीवन में परमेश्वर कितने सारे भलाई किए। தொடர்ந்து ஆலயத்துல தான் நீ இருக்கணும். लगातार तुझे परमेश्वर के भवन में ही रुकना है। இயேசுவின் வருகை வரைக்கும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். यीशु के आने तक तू उन्हें दंडवत करते रहे। ஜீவன் இருக்கும் வரைக்கும் அவரை ஆராதிக்க வேண்டும். जब तक तेरे अंदर जान है तू उनकी आराधना करते रहे। உள்ளங்கள் படிடுவோமா? घुटने टेकेंगे क्या? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். आंखों को बंद कर कर परमेश्वर को देखकर हम प्रार्थना करेंगे। இயேசுவை தேடி வந்த அத்தனை பேருக்கும் இயேசு அற்புதம் செய்தார். यीशु को ढूंढ कर आए वे सभी के लिए यीशु अद्भुत किए। இன்னைக்கு ராத்திரி வேளையிலேயே आज इस रात के समय भी இயேசுவை தேடி ஆலயத்தில் வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, यीशु को ढूंढ कर भवन में आए हुए परमेश्वर के बच्चे, இயேசு உனக்கு அற்புதம் செய்வதற்கு போதுமானவராயிருக்கிறார். यीशु तेरे लिए अद्भुत करने के लिए काफी है। வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணு. हाथ उठाकर, दाहिने हाथ उठाकर प्रार्थना कर। குஷ்டரோகியே சுகமாக்கினவர், कुष्ठ रोग को ही चंगा किए। 38 வருஷம் படுத்து படுக்கையா இருந்தவனே சுகமாக்கினவர். 38 साल से जो लेटा हुआ काट पे था उसे ही चंगा किए। கேன்சர் வியாதியிலே மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டவனை சுகமாக்கினவர். कैंसर की बीमारी से मृत्यु का दिन जिसके लिए ठहराया गया था उसे ही चंगा किए। இன்றைக்கும் ஜீவன் உள்ளவர், आज भी जीवित है। உனக்கு அற்புதம் செய்கிறவர், तेरे लिए अद्भुत करने वाले, உன் குடும்பத்துக்கு அற்புதம் செய்கிறவர், तेरे लिए परिवार के लिए अद्भुत करने உன் वाले, பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்கிறவர், तेरे बच्चों के लिए अद्भुत करने वाले, எத்தனையோ அற்புதங்களை செய்தவர். कितने सारे अद्भुत किए। இன்னைக்கு உனக்கு இன்னும் அற்புதங்களை செய்ய மாட்டாரா?
आज भी तेरे आगे अद्भुत नहीं करेंगे क्या? நிச்சயம் செய்வார். निश्चय करेंगे। கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி तेरे हाथों को स्वर्ग की ओर उठाकर ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கலாம். परमेश्वर को देखकर प्रार्थना कर। எல்லாரும் ஜெபிக்கலாம். सभी जन प्रार्थना करेंगे। எல்லாரும் ஜெபிக்கலாம். सभी जन प्रार्थना करेंगे। எல்லாரும் ஜெபிக்கலாம். सभी जन प्रार्थना करेंगे। கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? परमेश्वर के किए भलाइयों के लिए उसकी स्तुति करेंगे क्या? கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவா. परमेश्वर के किए भलाइयों के लिए उनकी स्तुति करेंगे। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவா. परमेश्वर की स्तुति करेंगे। இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி दिल के गहराई से 1 मिनट हाथ उठाकर ஆண்டவர் உனக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஆலயத்தில் வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்து. परमेश्वर तेरे लिए किए हुए सारे भलाइयों को स्मरण करके परमेश्वर के भवन में எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவேன்னு சொல்லி सभी जन मुंह खोलकर यीशु कह के पुकार कर। போதாது கர்த்தர் செய்த நன்மை அவ்வளவுதானா? काफी नहीं परमेश्वर का किया भला इतना ही है क्या? நன்றின்னு சொல்லு. धन्यवाद दे, धन्यवाद बोल। நீ இந்த பொசிஷன்ல இருப்பேன்னு நீ நினைக்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் தான் உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறார். तू इस पद पर रहेगा कर कभी सोचा नहीं, लेकिन परमेश्वर तुझे ऊंचा उठा कर रखे। இந்த வேலையில நீ இருப்பேன்னு நினைக்கல, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிச்சு உயர்த்தி வச்சிருக்கிறார். तू इस नौकरी पर रहेगा कर सोचा नहीं, लेकिन परमेश्वर तुझे आशीष करके ऊंचा उठा कर रखे। कितने मरण कन्नी வந்துச்சு, कितने सारे मृत्यु के जाल आए, एक्सीडेंट विपत्ति வந்துச்சு, कितने सारे एक्सीडेंट मुसीबत आए, கர்த்தர் உன்னை பாதுகாத்தார். परमेश्वर तुझे रक्षा किए। कितने व्याधि வந்துச்சு, कितने सारे बीमारी आई, டாக்டர் சொன்னாங்க நீ மரித்து போய் விடுவேன்னு, डॉक्टर ने कहा कि तू मर जाएगा, ஆண்டவர் உன்னை வாழ வச்சார். परमेश्वर तुझे जीने के लिए रखे। எவ்வளவு சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கு மாற்றங்களை தந்திருக்கிறார். कितने सारे परिस्थितियों में से परमेश्वर आज बदलाव दिए। கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. दाहिना हाथ उठाकर परमेश्वर को धन्यवाद ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. धन्यवाद करके बोल। கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. हाथ उठा के बोल। கரங்களை உயர்த்தி हाथ उठा के ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். मिलकर बोलिए सभी जन, हाथ उठाकर बोलिए, मिलकर बोलते रहिए। எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. मिलकर बोलिए। தகப்பனே, पिता, நீங்களுக்கு செய்த சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றியப்பா. आपने हमारे किए सारे भलाइयों के लिए धन्यवाद। நன்றியப்பா. धन्यवाद पिता। சொல்லுங்க நன்றியப்பா. धन्यवाद पिता। நன்றியப்பா. धन्यवाद पिता। போதாது நன்றியப்பான்னு சொல்லுங்க. काफी नहीं, धन्यवाद पिता कर बोलिए। நன்றியப்பான்னு சொல்லுங்க. धन्यवाद पिता कर நன்றியப்பான்னு சொல்லுங்க. धन्यवाद पिता बोलिए। கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, हाथ उठाकर बोलिए परमेश्वर, நீ செய்த நன்மைகளை நினைத்து आपने जो भलाइयां की उसे सोचकर ஆலயத்தில் வந்து உம்மை பணிந்து கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. कलीसिया में आकर आपको दंडवत करने के लिए मुझे अर्पण करता என்னை हूँ, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. मुझे अर्पण करता Thank हूँ। you Lord. Hallelujah. ஆலயம் சொல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. ஆலயம் சொல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. ஓம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலி
பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே சேர்ந்து சொல்லுங்க ஆலயம் சொல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஆலயம் சொல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே ஒரு விசை கூட சேர்ந்து சொல்வோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை தாலி பஜாக்கர் प्रभु की महिमा करेंगे हालेलुया ओ रब शरर बलदर मनमस्या ओ रबलदर बलवस्या रबल दिबर बडबौरिया लस्बनादर बौडारी सनार गडगरादरा उडबल बरबौडबौरि अंदि बीरबस्या रग जगनादने उडबल दिबार बौडबौरि अंदि बीरबतुरबल दीर रबल दिबार मौडबौरिया अस्कजादर हौडबौरि अंदि बीरबशरार गडगराजनार गडे उडबल बरबल दिबार बौडबौरिया இந்த ராத்திரி வேளையிலே ஆலயத்தை நேசித்து வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆலயத்தை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் எந்த காரியங்களை மனதிலே வைத்து ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை தொழுது கொள்கிறார்களோ என் பிள்ளைகளுக்கு இந்த இரவு நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கரம் நீட்டி ஆண்டவர் தொட்டு ஒரு அற்புதத்தை நடக்க செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபை உண்டாவதாக, தேவ பிரசன்னம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. அற்புதம் பெற்றவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆலயத்துக்கு போப்பா. अद्भुत पाए हुए लोग को देखकर कहे कि तू परमेश्वर के भवन में जा. ஆசாரியனுக்கு காண்பி. याजकों को दिखा. 10 குஷ்டரோகியை கூட தான் சொன்னார், நீ ஆசாரியனுக்கு காண்பி. 10 कुष्ठरोगियों से भी यही कहे तू याजक को जाके दिखा. அர்த்தம் என்ன? நீ ஆலயத்துக்கு போ. मतलब क्या है? तू कलीसिया में जा. அடுத்த குஷ்டரோகியை பார்த்தார், சொன்னார் நீ ஆலயத்துக்கு போ. अगले कुष्ठरोग को देखकर कहे तू कलीसिया में जा. ஆமென். சாட்சியா காணிக்கை செலுத்து. गवाही बनकर दान चढ़ा. ஆசாரியனுக்கு காண்பி. याजक को दिखा. அடுத்தது 38 வருஷம் சுகவீனமா இருந்தவன் அவன் ஆலயத்துக்கு போயிட்டான். अगला 38 साल से जो बीमारी से पीड़ित था परमेश्वर के भवन में आ गया. ஆலயத்தை நேசித்தவனுக்கு, कलीसिया से जो प्रेम किया, ஆலயத்தை நேசித்தவனுக்கு जो कलीसिया से प्रेम किया, வியாதி வந்துச்சு, बीमारी आई. ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा நீ ஆலயத்தை நேசிக்கிற பாரு, तू जो कलीसिया से प्रेम करता है ना, 3ஆம் நாள்ல நீ ஆலயத்தில் நிப்ப. तू परसों कलीसिया में खड़ा रहेगा. ஆலயத்தை நேசி, कलीसिया से प्रेम कर, அற்புதங்கள் தாராளம் நடக்கும். अद्भुत बहुतायत से நீ होंगे. எதிர்பார்க்கிற நன்மை உனக்கு உண்டாகும். तू जो उम्मीद करता है वो भलाई तेरे लिए होगी. எதிர்பார்க்கிற சுகம் உண்டாகும். तू जो उम्मीद करता है वो सुख तेरे लिए होगी. எதிர்பார்க்கிற அற்புதம் நடக்கும். तू जो अद्भुत उम्मीद करता है वो तेरे लिए होगी. சர்வ வல்லமை உள்ளவரே, सर्वशक्तिमान प्रभु உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். आपके हाथों में समर्पण करते हैं. பரலோகத்தின் தேவன் எங்களோடு பேசிக் கொண்டிருந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். स्वर्गीय परमेश्वर से बातें करे थे, इसकी स्तुति को. உம்முடைய ஆலயத்தை நேசிக்கும்படி அந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும்.
आपके भवन आपकी कलीसिया को प्रेम करने का हृदय हमें दीजिए। நன்றி உள்ள இருதயம் எங்களுக்கு தாரும். धन्यवाद का एहसास का हृदय हमें दीजिए। உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். आपके हाथों में अर्पण करते गए, உம்முடைய பிரசன்னத்தில் அர்ப்பணிக்கிறோம். आपकी उपस्थिति में अर्पण करते गए। தொடர்ந்து எங்களிலே நீர் மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். लगातार हमारे द्वारा महिमा पाने के लिए हम प्रार्थना करते गए। பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். इन बच्चों को आशीष करते गए, சமாதானத்தோடு அனுப்பும். शांति के साथ दीजिए, வருகை பரியந்தம் காத்துக்கொள்ளும். आगमन तक सुरक्षा कीजिए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते, प्रार्थना को सुनिए अच्छे पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே என் உள்ளுளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்தாவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் पवित्र आत्मा का एकता, शांति और आनंद உங்களோடு மீண்டும் மீண்டும் सदा காலங்களில் आपके साथ में आज के सदा काल के लिए இயேசு கிறிஸ்துவின் வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை